அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 ப்ரோக்ராமில் தான் இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட மற்றும் ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்னே சொல்ல முடியும். தட் இஸ் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு போயிருக்க மாட்டீங்க. ஸோ கன்ஃபார்மாக கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர்லேயும் குறைஞ்சது ஒரு 10 கொஷின், ஓகே, யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய டெஸ்ட், அதுவும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கன்ஃபார்மாக ஒரு 10 to 12 கொஷின் டு ஒன் மினிமம் லெவலில் ஒரு சப்ஜெக்டில் இருந்து வரும் அப்படின்னா அது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் தான். ஸோ அதில் எப்படி ஒரு ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. ஓகே, ஸோ அதை நோக்கி தான் நம்ம இந்த ஒரு 5 நாளும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 டேஸில் வேரியஸ் தீம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பேசிக்காக கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2024 இருக்கக்கூடிய தகவல். தட் இஸ் 18 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட 20% கிட்டன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 18% ஆஃப் 18 கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 15, 2022 13, 2021 16, 2022 20 18. ஓகே, ஸோ இதுதான் கொஷினோட ஷேர்ஸு. இதில் ஷோர்ஷாட்டாக ஒரு சில கொஷின்ஸ் நம்மளால் போட முடியும் அப்படிங்கிற கொஷினே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது 18 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு அதில் நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அட்லீஸ்ட் 14 to 15 கொஸ்டின்ஸ்னாச்சும் நம்மளால் கரெக்டாக வச்சுருக்க முடியும். ஸோ அந்த லெவலில் தான் அவங்க அந்த ஏரியாவில் கொஷின் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பவுண்ட்ரி இருக்குது. ஓகே, ஸோ வெறும் ஒரு புக்கை படித்தாலே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு சப்ஜெக்டோட ஒரு நேச்சர். தட் இஸ் லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக்கு. அந்த புக்கை படித்தா நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் நமக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா ஒரு பெரிய புக், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் செலக்டிவாக ஒரு சில ஏரியாஸை மட்டும் பார்த்தாலே இது போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எதை ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஒய்க்கு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸுமே ப்ரீலியம்ஸ் கொஸ்டின்ஸை ஓரியன்டாக, தட் இஸ் பிஒய்க்கு கொஸ்டின்ஸை ஓரியன்டாக தான் இதையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு போனால் போதும். அந்த ஒரு புக்கில், லக்ஷ்மிகாந்த் புக்கில் நம்மளால் அந்த கொஷினை டீகோட் பண்ணி கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும் இல்லையா. அதுதான் இன்சென்ஸ் எந்த ஏரியாவை ஸ்ட்ரெஸ் பண்ணி எவ்வளோ தூரம் அதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் செட் பண்ணணும்ல. அதுக்கு உங்களுக்கு இந்த பிஒய்க்யூ கிளாஸஸ் கண்டிப்பாக ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, அது போக எந்த இடத்துல அவங்க கான்செப்சுவலாக சில கொஷின்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஃபேக்ட்ஸை அவங்க எதிர்பார்க்குறாங்க, எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அதுவுமே பிஒய்க்யூ அனாலிசிஸ் பேஸ்டாக தான் நம்மளால் ஒரு அரைவலுக்கு வர முடியும். அதுதான் லாஜிக்கலான அரைவலும் கூட. அப்போது கொஷினோட ஷேர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லாஸ்ட் இயர் மட்டுமே 2024 18 கொஷின் வந்து யூபிஎஸ்சி ஃப்ரம் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆவரேஜாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 கொஷின் வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லேருந்து கேட்டுடுறாங்க. ஓகே, ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னா 2017 22 கொஷின் கேட்டிருக்காங்க. 2016 அது கரண்ட் அஃபேர்ஸ் இயர். ஓகே, ஸோ அதனால் அந்த வருஷம் எல்லா சப்ஜெக்ட்லையுமே கம்மியாக தான் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பாலிட்டிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. சரி, டாபிக் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை படித்தா போதும், இந்த பர்டிகுலர் ஏரியாவை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் இந்த சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ண முடியுமானா அப்படி அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்காக அதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஃபிலாசபிக்கல் பார்ட்டாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு கொஸ்டின், டிபிஎஸ்பி ஒரு கொஸ்டின், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு கொஸ்டின். ஓகே ஃபைன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு வர்றோமா, பிரசிடெண்ட்டாக ஒரு கொஸ்டின், இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டில் ஒரு கொஸ்டின், பார்லிமெண்ட்டாக மினிமம் 6 கொஸ்டின்.
ஓகே. ஸோ இந்த வருஷம் 18ல் மட்டும் பார்லிமெண்ட்டில் மட்டும் 6 கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் பார்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது லெஜிஸ்லேச்சரில் எஸ்பெஷலி பார்லிமெண்ட்டில் தான் அதிகமான கொஷின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், யூனியன் டெரிட்டரிஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ பார்லிமெண்ட்லேருந்து மட்டுமே நிறைய கொஷின்ஸ் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்டோட அந்த ஏரியாவோட டெப்த் அந்த அளவுக்கு இருக்கும், அதோட ஸ்கோப் அந்த அளவுக்கு இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே லென்த்தியஸ்ட் சாப்டரும் கூட. ஓகே. ஸோ அப்போ அந்த ஏரியாவில் என்னென்னா கொஞ்சம் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து 2018 பெருசாக கேட்கலைனாலும் பட் அட்லீஸ்ட் மினிமம் லெவலில் நம்ம அதில் கொஞ்சம் ஏரியாஸை ஒர்க் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் எவ்வளோ அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப மினிமல் தான். ஸோ அந்த ஏரியாவில் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது பேலன்ஸ்டாக தான் இருக்குது. தட் இஸ் அந்த ப்ரொப்போர்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. ஸோ எல்லா ஏரியாஸ்லையுமே மினிமம் லெவல் ஆஃப் ஒரு மெக்கானிசம் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். ஓகே. அதே மாதிரி ஒரு சர்டன் ஏரியாஸ் லைக் ஃபிலாசபிக்கல் பார்ட்டாக அதில் கான்செப்சுவலான பேஸ்டான கொஷின்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் ஈக்குவாலிட்டினா என்ன, லிபர்ட்டினா என்ன, இந்த மாதிரி டெஃபினேஷன் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இந்த மாதிரி ஏரியாஸில் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு மோர் அபவுட் தி எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட், அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதை தான் கொஷினாக எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது அது டிஸ்ட்ரிபியூஷனே ஈக்குவலாக வெயிட்டேஜ் ஆயிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் இன் சென்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு சர்டன் லெவல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும்ல, ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், proceedings of the houses, then houses of the parliament. ஸோ இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணி தென் பில்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்பெஷலி டார்கெட்டிங் ஆன் மணி பில், ஃபினான்ஸ் பில், இந்த மாதிரி ஏரியாஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் வி ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் தட் அண்ட் த பொசிஷன் ஹூ ஹோல்டு தட். ஓகே. ஸோ அங்கே பிரசிடென்ட் அப்படின்னா பார்லிமெண்ட்டோ இல்லை பார்லிமெண்ட்டோ பிரசிடென்ட்னோ அந்த ரீஷஃபில் பண்ணி பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல தான் ரொம்ப அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்பெஷலி பார்லிமெண்ட் ஏரியாஸில் வரும்போது. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு வரும்போது சம் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின்லாம் இருந்துச்சு. பார்ட்ஸை கேட்டிருந்தது, தென் கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸை மென்ஷன் பண்ணி கொஸ்டின் வச்சுருந்தது, ஷெடியூல்ஸில் கொஸ்டின் வச்சுருந்தது, எஸ்பெஷலி ஷெடியூல் 8ல் கொஸ்டின் வச்சுருந்தது. இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸாக இருந்திருந்தாலும் பட் பேசிக் ஆஃப் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை பிஓக்யூ பார்த்துருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டினையும் நம்மளால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணியிருக்க முடியும். இதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஸோ அதுலேயுமே கன்ஃபார்மாக என்ன வருதுன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்டில் இருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரைக்கும் கன்ஃபார்மாக ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் வந்துடுது. ஓகே. ஸோ அந்த ஒரு ஏரியாவும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், தட் இஸ் பார்லிமெண்ட். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு லென்த்தியஸ்ட் சாப்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ லென்த்தியஸ்ட் சாப்டர், ஆனால் கொஷினுக்கான மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஏரியாவும் கூட. ஸோ அப்போ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஒரு செஷன் இஃப் டைம் பெர்மிட்ஸ் நான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் கன்சல்டேட் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் இன்னைக்கு நான் இந்த செஷன் முழுக்க பார்லிமெண்ட்டுக்கான செஷன் தான். ஓகே. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இதுதான் பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஏரியாவை நம்ம அதிகமாக டார்கெட் பண்ண வேண்டியது இருக்குது. கன்ஃபார்மாக இந்த 5 நாளைக்குள்ளே எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தி டாபிக் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கன்சல்டேட் பண்ண தான் போகிறேன். ஓகே. ஸோ இதில் டைம் பெர்மிட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் அர்பன் லோக்கல் பாடிஸும் சேர்த்து எடுத்து கொடுத்துறேன். ஆர்எல்ஸ் அடுத்த கிளாஸஸில் கன்ஃபார்மாக இதை கன்சல்டேட் பண்ணிட முடியும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 5th கிளாஸஸ்லாம் வரும்போது கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லாம் பெருசாக நம்ம ஒர்க் பண்ணுறது அளவுக்குலாம் இருக்காது. அங்கெல்லாம் ஃபேக்ட் ஃபைண்டிங் மெக்கானிசம் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது கன்ஃபார்மாக இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம போடுற எஃபர்ட் கன்ஃபார்மாக ஒர்த்து. ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் பார்லிமெண்ட்டுக்கான மேக்ஸிமம் ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் எதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடும். ஓகே. அதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போகிற பட்சத்தில் உங்களோட புக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா லக்ஷ்மிகாந்த், அதை ரீட் பண்ணிட்டு போனீங்கனால இந்த பாயிண்ட் ஆஃப் ஏரியாஸில் கன்ஃபார்மாக உங்களால் பார்லிமெண்ட்டில் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இன்சென்ஸ் கடந்த ஒரு 15 வருஷத்தில் பார்லிமெண்ட் ஏரியாவில் என்ன மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியா கிடச்சிடும் நமக்கு. ஓகே, இந்த ஏரியாவில் இதுதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்சென்ஸ் பார்லிமெண்ட் ஏரியாவில் ரிவிஷன் பேசிஸில் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ரா கான்சியஸாக பார்க்கணும் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 மணி நேரம் செஷனில் நீங்கள் பார்லிமெண்ட்டை முடிச்சிட முடியுமானா ஐ எம் டேம் ஷுர் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம்.
ஓகே, ஒரு ரிவிஷன் பண்ணுறது ஒரு 2 மணி நேரத்தில் சாத்தியமா அப்படின்னா பார்லிமெண்ட் சாத்தியமே. ஓகே, ஸோ அதை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் பேசிக் அப்சர்வேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட். ஓகே, இதில் அந்த சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸ் நான் சொல்லலை. பட் சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸ்க்கு இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஓகே, ஏன்னா அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதை தேடி போகிறோங்கிற பேரில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர் ஏரியாவை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோர் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கான இது பார்க்கலாம். இந்த பரோல், ஃபரோக், ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைம் பீரியடில் வந்த கொஸ்டின்ஸ் பீரியட். தட் இஸ் 2024 இல்லை அந்தளவுக்கு மேக்ஸிமம் சர்ப்ரைஸான கொஸ்டின்ஸ். ஈவன் 23லேயுமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த 21, 22 அந்த ரேஞ்சில் டைம் பீரியடில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஹோம் கார்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி அதை தனியாக வேணால் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொஸ்டின்ஸ்க்கு பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. தென் இந்த ஒரு செஷனில் உங்களுக்கு எதுவும் கவர் ஆயிரும் அப்படின்னா எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் இருந்தாலும் அதுவும் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகே, ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு தீஸ் ஆர் ஆல் தி டாபிக்ஸ் விச் வி ஹவ் டு ஃபோக்கஸ் ஆன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென் பை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அவ்வளோதான். வாட் இஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ், வாட் ஆர் ஆல் தி சாலியன்ட் அட்ரிபியூட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் சிஸ்டம். ஸோ இது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது தட் இஸ் லோக்சபாவோட கம்போசிஷன், ராஜ்யசபாவோட கம்போசிஷன், அதில் இருக்கக்கூடிய நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்களா இல்லையா. ஸோ இந்த ஒரு ரெஸ்பெக்டில் பார்ப்போம். ரோல் ஆஃப் த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு வரும்போது தட் இஸ் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், வைஸ் சேர்மன் இவங்களோடது. தென் ஸ்பெஷல் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. 2 வருஷத்துக்கு கூட விட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் த லோக்சபா என்ன, எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி ராஜ்யசபா என்ன, 2க்கு காமன் பவர் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து ஒரு 2 வருஷம் விட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே வருவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. தென் டைப்ஸ் ஆஃப் பில்ஸ்னு வரும்போது நம்ம செக் பண்ணிடலாம். ஆர்டினரி பில்னா என்ன, மணி பில்னா என்ன, ஃபினான்ஸ் பில்னா என்ன, ஃபினான்ஷியல் பில்னா என்ன, ப்ரைவேட் மெம்பர் பில்னா என்ன. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஃபால்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, இந்த அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், பேசிக் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் செக் பண்ணிடலாம். பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ், அதோட கமிஷன் அண்ட் கம்போசிஷன் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா பார்லிமெண்ட்ரி கமிஷன் அண்ட் கமிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்னு வரும்போது கொஸ்டின் ஹவர், 0 ஹவர்னா என்ன, அங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸ்டார்டு, அன்ஸ்டார்டு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் தான். ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக அவங்க கொஸ்டின் பண்ணுறதில்ல. அப்படியே போனாலும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஃபார்மேஷன், அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்னவா இருக்குது, அதில் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் த பார்லிமெண்ட் என்ன, ஓகே, அங்கே இருக்கக்கூடிய சேர்மனை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஷின்ஸாக வருது. பட் மினிமம் லெவல் ஆஃப் ஏரியாஸில் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, அது போக அங்கேருந்து விட்டால் வீட்டோ பவர் ஆஃப் தி கவர்னர் போயிடுது. ஆர்டிகல் 200, 201 போயிடுறாங்க. ஸோ இது 2 தான் மேஜராக பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் பை கேமரல் செட்டப் தானே. ஸோ அங்கே பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங் தான் எங்கேயும் ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது டூப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் எனிவே எதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கும் இல்லையா, அது நான் உங்களுக்கு ஐ வில் டீச் யூ. ஓகே, ஸோ அது கன்ஃபார்மாக பண்ணிடலாம். தென் யூனியன் டெரிட்டரிஸ்னு வரும்போது அதோட ஃபார்மேஷன் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு டெல்லி அண்டு புதுச்சேரி, எஸ்பெஷலி நியூவாக ஃபார்ம் ஆன இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இதோட ஃபார்மேஷன், அதோட கம்போசிஷன், அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் யாருக்கு ரெஸ்பான்சிபிள், ஹூ ஹாஸ் டு அப்பாயிண்ட் தோஸ் மெம்பர்ஸ். ஓகே, தென் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி மேட்டர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், யூனியன் டெரிட்டரிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். தென் பஞ்சாயத்து ராஜ் அண்டு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 2018க்கு முன்னாடி சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கொஷினை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஏரியாவை நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வித் திஸ் இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் டேவோட தீம். பட் இஃப் டைம் பெர்மிட்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆர்எல்ஸ் இன்றைக்கி நம்ம பார்லிமெண்ட்டோட முடிச்சுட்டு அடுத்த செஷனில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், யூனியன் டெரிட்டரி, தென் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் ஃபெடரலிசம் கான்செப்டில் வாட் இஸ் ஃபெடரலிசம்ங்கிற செட்டப் பார்க்கணும். தென் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வரும்போது பேசிக்காக சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் இருக்கக்கூடிய பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது, ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது, ஃபைனான்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன் வாட் சுச்சுவேஷன்ஸ் வேர் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமாக ரெப்பீட்டடாக ஃபெமிலியராக கொஷின் வர்றது. ஸோ அந்த ஏரியாவை நம்ம ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா கிளியர் பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி அப்ஜெக்டிவ். பட் எந்தளவுக்கு டைம் பெர்மிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம்.
ஸோ இது லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் லெஜிஸ்லேச்சருங்கிறது நத்திங் பட் ஐ எம் செப்பரேட்டிங் தி சப்ஜெக்ட் இன்டு எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்னு வரும்போது இட் இன்க்ளூட்ஸ் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், தென் அதர் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் பார்த்துருவோம். லெஜிஸ்லேச்சர்னு வரும்போது லெஜிஸ்லேட்டிவ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, தட் இஸ் பார்லிமெண்ட், தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட்டு, இது ரெண்டும் பார்த்துருவோம். தென் ஜுடிஷியரி வரும்போது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், தென் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ், இதெல்லாமே பார்க்குறது தான். இதில் நம்ம பார்க்க போகிறது லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ லெஜிஸ்லேச்சரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட்டில் பேசிக்காக என்ன கேட்குறாங்கன்னா கான்செப்சுவல் பேஸ்டு கொஸ்டினில். ஓகே, ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்? இதுதான் ரொம்ப ரிப்பீட்டடாக ஒரு வருஷம் இந்த கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்னா என்னன்னு கேட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இதுக்கும் வந்துடும். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டாக லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா. ஸோ அங்கே தான் இதுவும் அதே ஒரு பேட்டர்னில் தான் இந்த கொஷினும் திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே எப்படி லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டோ, இங்கே எது கீவேர்டுங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ வாங்க போகலாம். there is a parliamentary system of government in India because ஏன்? ஓகே, ஸோ லோக்சபா is elected directly by the people. ஓகே, parliament can amend the constitution. ஓகே, Rajya Sabha cannot be dissolved. Okay. The Council of Ministers is responsible to the Lok Sabha. The parliamentary system of government in India because ஏன் parliamentary system introduce பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but we adopted for an constitutional form of government. Okay. So in the constitutional form of government impose on limited form of government. ஆமாம் தானே? ஓகே, அப்போ இந்த லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஹவு திஸ் லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேன் பி எக்ஸசைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிவ் ஹேஸ் டு பி அக்கௌண்டபிள் இன் சம் மேனர் டு தி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். இதுதான் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வேர் யூ கேன் புட் ஆன் லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் இம்போஸ் பண்ணணும் அகேன்ஸ்ட் தி ரூலர்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் தம் டு பி அக்கௌண்டபிள். அப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டியை எங்கே என்ஷூர் பண்ண முடியும்? இந்த அக்கௌண்டபிலிட்டி என்னால் எங்கே என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் யார் இங்கே பவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அஸ் ஆன் எக்ஸிக்யூட்டிவ். அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கே அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் தே கம் ஃப்ரம். ஸோ வேர் தே கம் ஃப்ரம் அப்படின்னா தே கம் ஃப்ரம் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ அப்போ லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்னா அப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா அப்படிங்கிறதான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட அப்ஜெக்டிவாக இருக்க முடியும். ஓகே, அப்போது கான்ஸ்டியூஷன் ஆர்கியூடு ஃபார் அன் லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் யூ ஹாவ் டு புட் சர்டன் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, ஸோ ரூல் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணணும் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி. அப்போது அங்கே சர்டன் லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் யாராச்சும் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி எது மூலமாக என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் தே கம் ஃப்ரம் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சரில், வேரஸ் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா தட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். ஓகே, பட் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சரில் இருந்தால் யார் வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வர முடியும். அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் அக்கௌண்டபிள் டு தி லெஜிஸ்லேச்சராக இருந்தாகணும். அப்போ அதுக்கான ப்ரொவிஷன் எது எம்பசைஸ் பண்ணுதோ அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆல் கரெக்ட் தான். லோக்சபா செலக்டட் டைரக்ட்லி பை தி பீப்புள் தான். ஓகே, ஃபைன். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் தான், இல்லைன்னு சொல்லலை. ராஜ்யசபா கேன் நாட் பி டிசால்வ்டு. ஓகே, பட் த மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது இந்த கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்கே கீவேர்டு. ஓகே, ஸோ எப்படியும் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னு வரும்போது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதா நமக்கான கீவேர்டு. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஸோ இந்த பேசிக்ஸ் பர்பஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒய் வி அடாப்டட் ஃபார் அன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஓகே, ஸோ ஒரு லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அப்ஜெக்டிவ். அது போக ப்ராக்டிஸ்லேயும் அதுதான் இருந்துச்சு. ஓகே, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸும் ஒரு பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுக்கு தான் நம்ம அடாப்ட் ஆகிருந்தோம். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டரை வச்சுக்கிட்டு தான், பர்பஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம கான்ஸ்டியூஷனையும் ஆர்எல்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனது. ஓகே, அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எது மூலமாக என்ஷூர் பண்ண முடியும்னா லோக்சபா மூலமாக தான் என்ஷூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டி இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்.
இது 2015ல கேட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க 2017ல. The main advantage of the parliamentary form of government is that the executive and legislature work independently. நான் ஆல்ரெடி சொன்னேன் செப்பரேஷன் ஆஃப் பவரில் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அப்படின்னு வரும்போது எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கம் ஃப்ரம் தி லெஜிஸ்லேச்சர் and executives are accountable to the legislature. Okay, then legislature functioning its authority through by means of executives. So if executive and legislature work independently, that is not possible. Okay, then it provides continuity of policy and it is more efficient. Actually they are comparing this with the presidential form of government. Okay, so a presidential form of government la idu possible. Then it provides continuity of policy and more efficient and keta aduvum kedaiyadhu ena once ஹவுஸ் டிசால்வ் ஆகுது அப்படின்னா நியூ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வரும்போது அது பாலிசி கன்டினியூ ஆகும் அப்படின்லாம் நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. அது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் இல்லை. ஓகே, தென் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ரிமைன் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. ஓகே, இது ரிசர்வ் பண்ணுவோம். அடுத்து த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கேனாட் பி சேஞ்ச் வித்தவுட் எலெக்ஷன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் த்ரூ பை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த இடத்துல இட் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் தான், இந்த கீவேர்டு தான் இங்கே முக்கியம். ஸோ த எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கேனாட் பி சேஞ்ச் வித்தவுட் எலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல ஈவன் பிரைம் மினிஸ்டர் கேன் பி சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஸோ அது பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட அப்ஜெக்டிவ் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கீவேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 2020ல ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ 2015ல ஒரு கொஸ்டின், 2017ல ஒரு கொஸ்டின், தென் 2020ல ஒரு கொஸ்டின். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஒன் விச் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் த பார்லிமெண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இன் தி கவர்மெண்ட். நாட் நெசசரி. த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட் அண்ட் கேன் பி ரிமூவ்ட் பை இட். ஓகே, ரிசர்வ் பண்ணலாம். த கவர்மெண்ட் இஸ் எலெக்டட் பை தி பீப்புள் அண்ட் கேன் பி ரிமூவ்ட் பை தம். The government is chosen by the parliament but cannot be removed by it before completion of a fixed term. No. So inge edha the government is responsible to the parliament. The government is nothing but it is an institution. Okay, so governed by the executives. So appo indha இடத்துலயே அந்த responsible ங்கற word தான் keyword. So answer for this one is also B. Okay, the government is responsible to the parliament and can be removed by it. அடுத்து, in the context of India, which of the following principle is are implied institutionally in the parliament government? இது 2013ல கேட்ட question. Okay, so members of the cabinet are members of the parliament. In context of India, which of the following principles is are implied institutionally? Okay, so implied institutionally தான் கேக்குறாங்க. Okay, இங்க as per the constitution, according to the constitution அந்த மாதிரிலாம் இல்லை. So which of the following principle is are implied institutionally in the parliamentary government தான் கேட்டிருக்காங்க. Okay, ஸோ பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங் அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே மெம்பர்ஸ் ஆஃப் தி கேபினெட் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ கேபினெட்டில் இருக்கக்கூடியது யார்? ஹூ ஆர் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கேபினெட் அப்படின்னா மினிஸ்டர்ஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கேபினெட். ஸோ மினிஸ்டர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி கேபினெட் அப்படின்னா ஸோ மினிஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது தே ஹாவ் டு பி எலிஜிபிள் ஃபார் தி எம்பியாக இருக்கிறவங்க தான் தே கேன் பி மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இங்கே இந்த லாஜிக்லாம் அப்ளை பண்ணாதீங்க. இந்த 6 months ஈவன் மெம்பராக இல்லாட்டினாலும் மினிஸ்டராக இருக்கனால அந்த லாஜிக் இல்லை. ஓகே, ஒரு கேபினெட்டில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா அவங்க மினிஸ்டராக இருக்கணும். அப்போ மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னா தே மஸ்ட் பி ஆன் எம்பி. ஸோ எம்பியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ லெஜிஸ்லேச்சரில் அவங்க பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இன்சென்ஸ் லெஜிஸ்லேச்சரில் தே ஹாவ் டு பி ஆன் எலெக்டட் ஆர் நாமினேட்டட் மெம்பர்ஸ். அப்போ மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் யார் இருப்பாங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, தென் மினிஸ்டர்ஸ் ஹோல்டு த ஆஃபீஸ் till they enjoy confidence in the parliament. Okay, so article 75 class 3 says the council of ministers are collectively responsible to the house of the people அப்படினு சொல்லும்போது till they enjoy the confidence in the parliament they can have the right to hold the office as ministers and கேட்டா yes it is. Okay, the minister hold office till they enjoy confidence in the parliament. Yes it is. Then the cabinet is headed by the head of the state. So parliamentary form of government அப்படினு வரும்போது there are two heads. One is nominal head, another one is real head. So nominal head அப்படின்னு வரும்போது இங்கே head of the state. Real head அப்படின்னு வரும்போது head of the government. So parliamentary system பொறுத்தளவுக்கு real headங்கிறது elected person. ஸோ இங்கே ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர்.
ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு அவங்க நாமினல் ஹெட்டு. ஸோ எய்தர் மொனார்கியலாக இருக்கலாம் ஆர் எலெக்டடாகவும் இருக்கலாம். ஸோ எலெக்டட் அப்படின்னு வரும்போது எய்தர் டைரக்ட்லி எலெக்டட் ஆர் இன்டைரக்ட்லி எலெக்டாக இருக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஃபார் அன் indirectly elected president as the head of the state. So that's why we are considered to be republic. Okay, so monarchical system follow பண்ணுறது யூகே. பட் அவங்களும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். அங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னா குயின், ஆனால் இங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னா பிரசிடென்ட். ஓகே, ஸோ கேபினெட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஹெட்டட் பை தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டான்னு கேட்டால் தட் இஸ் இன்டைரக்ட்லி தேர் ஆஸ்கிங் தட் பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த கேபினெட்டான்னு கேட்குறாங்க. நோ, இட் இஸ் நாட். ஸோ ஹெட் ஆஃப் த கேபினெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டு இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வேணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால் கரெக்டுன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. ஓகே, இதெல்லாம் த்ரூ பை லாஜிக்கலாக நீங்கள் கொஞ்சம் இன்டர்பிரட் பண்ணும்போது யூ கேன் கம் டு ஒன் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ அதுதான் டிமாண்டிங் ஃபார் இட். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னாலும் தே டிமாண்ட் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ 3 எலிமினேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ அரைவ் ஃபார் அன் ஆன்சர். ஓகே, ஸோ எனிவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் இதோட கோர் பிரின்சிபல் அப்படிங்கிறத. ஸோ வித் திஸ் இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் 2013 கேட்ட கொஸ்டினை நம்மளால் டீகோட் பண்ண முடியுது. அடுத்து பாருங்க, வி அடாப்டட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பேஸ்ட் ஆன் தி பிரிட்டிஷ் மாடல். ஓகே, கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷனில் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் மாடல், பட் ஹவு டஸ் அவர் மாடல் டிஃபர் ஃப்ரம் தட் மாடல்? ஸோ எப்படி நம்ம மாடல் அவங்களோட டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அஸ் ரிகார்ட்ஸ் லெஜிஸ்லேஷனை வச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல லெஜிஸ்லேஷன் தான் கீவேர்டு. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் வச்சு கேட்கலாம், ஜுடிஷியரி வச்சு கேட்கலாம். பட் இங்கே என்னன்னா அஸ் ரிகார்ட்ஸ் லெஜிஸ்லேஷன். ஓகே, த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். ஓகே, ஆர் சாவரின். பட் இன் இந்தியா the power of the parliament to legislature is limited அப்படின்றாங்க. ஸோ இங்கே they are questioning on the parliament sovereignty. So parliament sovereignty in sense nothing but they have the right to make any law without any restriction. Okay, so absolute supremacy அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, that is யூகேல ஒரு சே இருக்கும் இல்லையா. ஸோ யூகே பார்லிமெண்ட்னால only one thing they cannot able to change, that is men into women and women into men, or else they can change anything னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அத்தாரிட்டி ரெஸ்ட் வித் தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அங்கே there is absolute sovereignty இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு வெதர் there is an absolute sovereignty இருக்கான்னு கேட்டால் நோ, that is wrong. We are having only limited sovereignty because we having a written constitution, where that written constitution put certain limitation against the parliament to make law on certain subjects or certain limitations. If they violate those provisions, definitely Supreme Court or any other High Court, okay, they may say that that particular law is null and void. ஓகே, ஸோ null and voidன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கா? கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் தி பார்லிமெண்ட் டு மேக் லா ஆன் சர்டன் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதை ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்துகிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டிமாண்ட் கரெக்டான்னு கேட்டால் எஸ், அஸ் ரிகார்ட்ஸ் லெஜிஸ்லேஷன் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சுப்ரீம் ஆர் சாவரின் தான். பட் இன் இந்தியா த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் இஸ் லிமிட்டடான்னு கேட்டால் எஸ், வி ஆர் ஹேவிங் லிமிட்டட் சாவர்னிட்டி. Okay, the next one பாருங்க, in India matters related to the constitutionality of the amendment of an act of the parliament. Okay, so in case of any amendment with respect to article 368 of the constitution are referred to the constitution bench by the Supreme Court னு சொல்றாங்க. So what is meant by constitution bench அப்படின்னு பார்த்தீங்கன்னா article 143 class 3 says that constitution bench are nothing but a 5-judge bench. ஓகே, ஸோ எனி மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செக் தி கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது இட் ஹேஸ் டு பி ரெப்ரசன்டேட்டிவ் டு தி 5-judge பெஞ்ச் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இன் இந்தியா மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு தி கான்ஸ்டியூஷனாலிட்டி ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் அன் ஆக்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆர் ரெஃபர்டு டு தி கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் பை தி சுப்ரீம் கோர்ட்டான்னு கேட்டால் எஸ். ஓகே, ஸோ 5-judge பெஞ்ச் தான் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2 C. ஓகே, ஃபைன். இந்த மாதிரி சில இன்டர்பிரேஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி பார்லிமெண்ட்டும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தோ இட் இஸ் ரெலவெண்ட் வித் பார்லிமெண்ட் பட் இட் செக்ஸ் ஆன் தி ஜுடிஷியரி அப்படிங்கிற இந்த மாதிரி சம் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் வரும். ஸோ கொஞ்சம் நமக்கு அந்த இன்டர்பிரேஷன்ஸ் மட்டும் நமக்கு தெரியணும். ஸோ அதை லாஜிக்காக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சூஸ் ஒன் தட் பிரிங்ஸ் அவுட் தி principle underlying the cabinet form of government. So cabinet form of government நாலும் equate this with the parliamentary form of government. Okay, so ஏன்னா cabinet is
அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு டென்டக்கிள்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் தான். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டியூஷனல் தான். தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன் இல்லாட்டினாலும் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷன் தான். பட் இட் இஸ் கன்சிடர் டு பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆர் லீட் ஆஃப் தி பார்லிமெண்ட்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்லேயே பாருங்கள் கொஸ்டின் கேபினெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொன்னாலும். ஓகே, ஓகே ஃபைன். An arrangement for minimizing the what is one brick out the principle எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. That is what is the principle underlying the cabinet form of government. Okay, an arrangement for minimizing the criticism against the government whose responsibilities are complex and hard to carry out the satisfaction of all. ஸோ அதுக்காகவா minimizing the criticismக்கா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் என்ன இருக்குன்னா வேகாக இருக்குது. ஓகே, a mechanism for speeding up the activities of the government whose responsibilities are increasing day by day. இங்கே minimizing the criticism இருக்குது, இங்கே speeding up the activitiesனு இருக்குது. ஓகே ஃபைன். Then a mechanism of parliamentary democracy for ensuring collective responsibility of the government of the people. So in that collective responsibility nu oru keyword irukku, it makes sense. Okay, and device for strengthening the hands of the head of the government whose hold over the people is in a state of decline. So idella obviously cooked statements or fabricated statements. Okay, so in that keyword na already sonna mari cabinet form of government or otherwise to be called as parliamentary form of government. Parliamentary form of government argued for an collective responsibility. அப்போ a mechanism of parliamentary democracy for ensuring collective responsibility of the government to the people தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற வேர்டு தான் கீவேர்டு. ஸோ அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் என்ன பண்ணிட முடியும்னா ஈஸியாக சென்ஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு வேர்டு தான் கீவேர்டு. அது இல்லாததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் டைலூட் ஆயிரும். ஓகே, எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் அப்படின்னா லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அது எங்கேனாலும் உங்கள் கண்ணில் பட்டுருமோ. ஒரு ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்னால் அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸுங்கிற வேர்டு உங்கள் கண்ணில் பட்டுருமோ. அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் கண்ணில் பட்டுரும். ஓகே, அது ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை செட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு தி பீப்புள் தான். ஸோ இதுக்கும் நமக்கு டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் தான். ஓகே, அப்போ இதுலேருந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா characteristics of parliamentary form of government versus presidential form of model தெரிஞ்சிருக்கணும். அட்வான்டேஜஸ் இன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான். ஓகே, அது ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் என்ஷூர் பண்ணுதோ தவிர ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணுதான்னு கேட்டால் நோ. ஓகே, ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் மோர் ஆப்டோ ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெஃபினேஷனுக்குள்ளே நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வேர்டு. ஓகே, தென் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது தட் இஸ் லிமிட்டட் தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதை. ஓகே, தென் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் எனி லா மேட் பை பார்லிமெண்ட் அந்த ஆர்டிகல் 143 அங்கே தான் அந்த கிளாஸில் தான் 5 ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் ஹூ கேன் பி எ மெம்பர் ஆஃப் கேபினெட் அண்ட் இட்ஸ் அப்ஜெக்டிவ் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது ஹூ கேன் பி எ மெம்பர் ஆஃப் கேபினெட்னா எ மினிஸ்டர் கேன் பி எ மெம்பர் ஆஃப் கேபினெட். ஓகே, தட் மினிஸ்டர் கேன் கம் ஃப்ரம் தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அதுதான் அவங்க டிமாண்டு. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். வாட் இஸ் மென் பை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ இது கொஸ்டின் தான். ஓகே, ஸோ நான் என்ன டாபிக் உள்ள போல கொஸ்டினை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் பிக் அவுட் பண்ண வேண்டிய வேரியேஷன் என்னன்னு பார்த்தாச்சு, அப்சர்வேஷன் எடுத்து வச்சுக்கலாம். திங்ஸ் டு ஸ்டடி நம்ம போகலாம், பின்னாடி போகலாம். ஓகே ஃபைன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஹவுசஸ் போயிடலாம். ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 79. ஓகே, ஸோ இட் ஹோல்ட்ஸ் பிரசிடென்ட், ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அப்போ ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு வரும்போது வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எலெக்ஷன் டு த லோக்சபா எ நாமினேஷன் பேப்பர் கேன் பி ஃபைல்டு பை. ஓகே, ஸோ மனு தாக்கல் செய்யும் போது யார் பண்ணுவா ஃபார் த எலெக்ஷன் டு தி லோக்சபா அப்படின்னா எனி ஒன் ரிசைடிங் இன் இந்தியாவா அப்படி சொல்லிட முடியாது. A resident of the constituency from which the election is to be contested. A residency of the constituency அப்படிங்கிறது ரெசிடெண்ட்டை ஒரு க்ரைட்டீரியாவாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம், எந்தெந்த எலெக்ஷனுக்கெல்லாம் ரெசிடெண்ட்டுங்கிறது ஒரு க்ரைட்டீரியாவை இருக்குது அப்படிங்கிறது. இன்சென்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெசிடெண்ட்டு தான் அந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இம்போஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஆர்எல்ஸ் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த ஷெட்யூல் காஸ்ட் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சியில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட் அவங்க பர்டிகுலர் ஸ்டேட்டோட ரெசிடெண்ட்டாக இருக்கணுமா, இல்லை எனி ஷெட்யூல் காஸ்ட் அட் எனி கான்ஸ்டியூன்சி இருந்தால் போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அந்த ரெசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா ஃபார் எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், லோக்கல் செல் கவர்மெண்ட் எலெக்ஷன் முக்கியம். அதே மாதிரி எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத செக் பண்ணணும். ஓகே ஃபைன். அடுத்து எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் இன் தி எலக்டோரல் ரோல் ஆஃப் தி கான்ஸ்டியூன்சி. எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா whose name appears in the electoral roll of a constituency.
தென் எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஈஸியாக நம்ம எதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னா இது எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஏஜ் க்ரைட்டீரியாங்கிறது எதுவுமே சொல்ல கிடையாது. அட் த சேம் டைம் ரொம்ப வேகாகவும் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். இதில் பாருங்கள், எ ரெசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டுவன்சி ஃப்ரம் விச் த எலெக்ஷன் இஸ் டு பி கண்டஸ்டட் ஆர் எனி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் இன் தி எலக்டோரல் ரோல் ஆஃப் கான்ஸ்டுவன்சி அப்படின்னா, ஸோ ஒரு லோக்சபா கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவர் அந்த பர்டிகுலர் ரெசிடென்ட் ஏரியாவிலேருந்து மட்டும்தான் கண்டெஸ்ட் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது இல்லையா. ஸோ ஈவன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி அப்படின்றவர் பார்க்குறோம்னா, இப்போ நம்ம வந்து வயநாட்டில் கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா, ஸோ அவர் என்ன பார்த்தீங்கன்னா சம் அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய ஒரு பர்சன். பட் எப்படி கேரளா கான்ஸ்டுவன்சியில் கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அங்கே அவர் ரெசிடென்ட்டான்னு கேட்டால் இல்லை, அவசியம் இல்லை. ஸோ அப்போ லோக்சபாவை பொறுத்தளவுக்கு நாமினேஷன் பேப்பர் அப்படிங்கிறது எலக்டோரல் ரோலில் எனி கான்ஸ்டுவன்சியில் உங்கள் நேம் இருந்தால் போதும். ஸோ யூ கேன் கண்டெஸ்ட் இன் எனிவேர் இன் தி இந்தியா. ஓகே, ஸோ அதுதான் அதோடது. அப்போ அந்த ரெசிடென்ட்டுங்கிற க்ரைட்டீரியா எந்தெந்த எலெக்ஷனுக்குலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது ஒன்று நமக்கு தேவை வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுசஸ்னு வரும்போது. அடுத்து இது கம்போசிஷன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கம்போசிஷன் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ கம்போசிஷன் ஆஃப் தி போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், ராஜ்யசபானாலும் லோக்சபானாலும், ஏன்னா இதை கேட்டிருக்காங்க, அடுத்து லோக்சபா கேட்கலாம். ஸோ அதுக்காண்டி சொல்கிறது தான். யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் நாட் ரெப்ரசன்டட் இன் தி ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் இல்லையா? ஸோ 250 மெம்பர் நம்பர்ஸ் உள்ள ஒரு ஹவுஸ், இதில் 12 மெம்பர்ஸ் நாமினேட்டட்னு சொல்லிடுறாங்க. Rest 238 members, they come from both state legislative assembly and union territories ன்னு சொல்கிறாங்க. இன் சென்ஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ ஸ்டேட்டில் இருந்து யூனியன் டெரிட்டரிஸில் இருந்து வரலான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது ரெண்டு பேருமே வர்றது தான் இதுக்கான ப்ரொப்போர்ஷன். அப்போ இந்த இடத்துல ராஜ்யசபாவில் யூனியன் டெரிட்டரிஸ் ரெப்ரசன்ட் ஆகாதான்னு கேட்டால் ரெப்ரசன்ட் ஆகும். தட் இஸ் ராங். ஓகே, then it is within the purview of the Chief Election Commissioner to adjudicate the election disputes. So election disputes are adjudicated by the Chief Election Commissioner அப்படின்னா, ஸோ எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ அது பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் பார்லிமெண்ட் மே பை லா டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஒரு ட்ரிபுனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் அந்த ட்ரிபுனல் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கான்ஸ்டியூட் பண்ணவே கிடையாது. ஸோ ஒரு ஜட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, High Court is the competent authority to solve any disputes with respect to election in matters of MPs and MLAs. Okay, so MP MLA election in case of any election dispute varuduna, High Court is the competent authority. So இதை நீங்கள் approach பண்ணணும் அப்படின்னா through by means of election petition மூலமாக தான் பண்ணணும். Okay, so இதுதான் criteria in case of any election disputes in the elections of MPs and MLAs. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் டிஸ்பியூட்டை பொறுத்தளவுக்கு. நோ. ஓகே, ஸோ இன்னொன்று லாஜிக்கலாக யோசிங்களே, இவங்க எலெக்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ இவங்களே என்ன பண்ணுவாங்க, டிஸ்பியூட்டை அட்ஜுடிகேட் பண்ணாங்க அப்படின்னா அது பயாஸராக போயிடும் இல்லையா. ஸோ அது ஒன்று லாஜிக்கலாக யோசிக்கலாம். ஓகே, தென் அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஒன்லின்னு சொல்கிறாங்க. பட் இட் இன்க்ளூட்ஸ் பிரசிடென்ட் டூ. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ராஜ்யசபாவில் யார் ரெப்ரசன்ட் ஆகிருக்கா, லோக்சபாவில் யார் ரெப்ரசன்ட் ஆகிருக்கா. ஓகே, ராஜ்யசபாவில் ஓகே நாமினேட்டட் எம்பிஸ் இருக்காங்க, லோக்சபாவில் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நன் இஸ் தி ஆன்சர். நம்ம கன்சல்டேட் பண்ணலாம் கடைசியாக. ஓகே, தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஒன்லி த ராஜ்யசபா நாட் தி லோக்சபா கேன் ஹவ் நாமினேட்டட் மெம்பர்ஸ். இது 2002 கேட்ட கொஸ்டின். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தான் சொல்லணும், சாரி கரெக்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது 104th அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் லோக்சபாவில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கரெக்ட், பட் அன்னைக்கு இது ராங். ஒன்லி தி ராஜ்யசபா நாட் தி லோக்சபா கேன் ஹவ் நாமினேட்டட் மெம்பர்ஸான்னு கேட்டால் இல்லை, அங்கேயும் 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ இன்னைக்கு அது இல்லை, அந்த ப்ரொவிஷனை எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போது இதை நம்ம எடுத்துக்கிற முடியாது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், there is an constitutional provision for nominating 2 members belonging to the Anglo Indian community to the ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக லோக்சபாவுக்கு தான் இது பொருந்தும், ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு தட் இஸ் 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ அதுவும் ராங், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஓகே, தென் there is no constitutional bar for a nominated member to appointed as a union minister. எஸ். ஓகே, ஸோ ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, நாமினேட்டட் மெம்பர்ஸ் யூனியன் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னா இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஸோ தே ஆர் நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது ஸோ தே ஆர் நாமினேட்டட் மெம்பர்ஸ் கேன் பிகம் ஏ
union minister, that statement is correct தான். ஸோ இன்னைக்கு கண்டெக்ஸ்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, தென் a nominated member can vote both in the presidential and vice presidential election ன்னு கேட்டால் no. vote electoral college of the president and vice president ன்னு வரும்போது president எலெக்ஷனில் nominated members cannot vote. ஓகே, ஸோ அப்போது எலக்டோரல் காலேஜ் செக் பண்ணால் இந்த தான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டில் போய்கிட்டு இருக்கும் ஃபியூஷனில். ஆனால் ஒரு எலக்டட் ப்ரோசஸ், தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்லேருந்து ஒரு கொஷினை லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் நமக்கு என்னென்னா அந்த இடத்துல ஒரு மைனூட்டாக அந்த இடத்த விட்டு நம்ம டிவியேட் ஆகி போகிற மாதிரி வரும். பட் இதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இல்லை, ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி 2002 படி. பட் இன்னைக்கு கண்டெக்ஸ்ட் படி இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு என்ன டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். அடுத்து, a reservation of 33% of seats for women in parliament and state legislature does not require constitutional amendment. ஸோ அப்படின்னா இது 1995 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. இப்போ 106th அமெண்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒன்று அந்த டைம் அது இருந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸில். அதனால தான் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, the reservation of 33% of seats for the women in parliament and state legislature does not require constitutional amendmentன்னு சொல்கிறாங்க. நோ, இப்போ 106th படி தான் இது அமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டெஸ்டிங் எலெக்ஷன் கேன் allocate 33% of seats they contest to women candidates without any constitutional amendment. Yes, political parties can decide even 100% of vote to the women. So there is no any issue with respect to that one. Okay, so அதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஸோ assertion is wrong but reason is true. ஸோ D is the answer. இது அந்த டைம் வந்த கொஸ்டின். இதோட லீடு தான் இப்போ நமக்கு வந்து 106th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கேட்டது. ஓகே, நரிசக்தி வந்தன் அதிநியம். ஓகே, ஸோ provision will come into effect from the 18th Lok Sabha. 18th Lok Sabha அப்படிங்கிறது தான் இப்போ டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டின். ஓகே, ஸோ இது பாஸ் பண்ணும்போது வாட் இஸ் தி ப்ரொவிஷன் தே மென்ஷன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, தட் இஸ் 33% ஆஃப் விமன் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் விமன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இன்க்ளூடிங் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொவிஷன். பட் இது இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர் சென்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் இதோட லைஃப், தட் இஸ் சன்செட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 years. ஸோ சன்செட் கிளாஸ் இருக்குது 15 years. இதுக்கப்புறம் என்னென்னா பார்லிமெண்ட் இஃப் இட் மே வாண்ட் டு ரிவ்யூ. ஸோ தட் இஸ் நத்திங் லாஜிக் இன் இட். ஓகே, ஸோ சன்செட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 15 years, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேம் இன்டு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர் சென்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது பாஸ் பண்ணது 17th லோக்சபா டைம் பீரியடில். இப்போது கரண்ட்லி இருக்கிறது 18th லோக்சபா. ஸோ 18th லோக்சபாவில் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருந்தது அப்படின்னா இப்போ என்னென்னா 33% விமன் ரிசர்வேஷன் இருந்திருக்கணும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பு. அவங்க எதிர்பார்த்தது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லையாங்கிறது மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3. ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்கிறது தான். திஸ் வில் பி ஃபோர்ஸ் ஃபார் 15 years ஆஃப்டர் பிகமிங் an ஆக்டான்னு கேட்டால் எஸ். there are provisions for the reservation of seats for scheduled caste women within the quota reserved for the scheduled castes and கேட்டால் எஸ், that is also correct. ஓகே, ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் தட் இஸ் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 18th லோக்சபாவில் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இருக்கா இல்லையாங்கிறதா இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் தி எக்ஸ்க்ளூசிவ் பவர். இது ஒன்று ரிப்பீட்டடாக இருக்கிற ஏரியாடா. ஓகே, ஸோ வருஷம் இதுலேயும் ஒரு 2 வருஷம் விட்டு ஒரு கொஷின் கன்ஃபார்மாக வந்துடும். எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபா, எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி ராஜ்யசபா, ஆர் எங்கே ஈக்குவல் பவர்ஸ் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு கொஷின் வருஷத்தில் 2 வருஷத்துக்கு கூட இதுவும் கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது 2022 கேட்டது. தென் டு ராட்டிஃபை த டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி, அது எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபாவா கிடையாது. ஸோ போத் ஹவுசஸ் ஹேஸ் டு ராட்டிஃபை இட். ஓகே, ஃபைன். டு பாஸ் அ மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகேன்ஸ்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா? எஸ், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கேன் பி இனிஷியேட்டட் ஒன்லி இன் தி லோக்சபா தான். ஓகே, ஸோ அது எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபா தான். டு இம்பீச் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? நோ. ஸோ எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் ரெண்டுலேயுமே இனிஷியேட் ஆகலாம். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2. ஸோ எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் லோக்சபா, எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் ராஜ்யசபா, வேர் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா கேன் ஹாவ் ஈக்குவல் பவர். ஸோ இது 2 ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே இது ஈஸி. ஓகே, இது 2 மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 2ல் வராதது என்னென்னா இதில் வந்துடும். ஏன்னா இதில் இருக்கிறது மொத்தமே ஒரு 2-3 ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது 2 மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ இது 2 பார்த்துட்டிங்கனால இது ஈஸி தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only.
அடுத்து ராஜ்யசபா ஹாஸ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா, இது 2020 கேட்ட கொஸ்டின். ஸோ ராஜ்யசபா ஹாஸ் பவர் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா எந்தெந்த மேட்டர்ஸில் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மேட்டர்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ், இது யாருக்கானது? இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி ராஜ்யசபா. ஓகே, அமெண்டிங் தி கான்ஸ்டியூஷன், இது ரெண்டு பேர்த்துக்குமே வேர் எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 368 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஸோ எய்தர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் பாஸ் பண்ணலாம், தட் இஸ் பார்லிமெண்ட்டில், either house of the parliament. Okay, then the removal of the government, அது through by means of no confidence motion, that is அது எங்க மட்டும் தான் இப்போ பண்ண முடியும்னு பார்த்தோம், லோக்சபாவில் மட்டும்தான். ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்கிங் கட் மோஷன், அப்படிங்கிறது பட்ஜெட்டில் பண்ணுறது, எக்கனாமிக் கட்டு, டோக்கன் கட்டு, பாலிசி கட்டுன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அப்போது இது வந்து கட் மோஷன்ஸ் எங்கே மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டுக்கான ஓட் அப்படிங்கிறது எங்கே பாசிபிள் அப்படின்னா கட் மோஷன் அப்படிங்கிறது பாசிபிள்னா லோக்சபாவில் மட்டும்தான் பாசிபிள். ஸோ அப்போ இந்த இடத்துல இது எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபா. இன் சென்ஸ் மணி பில்லோ இல்லை ஒரு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபா இருக்குங்கிறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஈக்குவல் பவர் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்டிங் தி கான்ஸ்டியூஷன் தான் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஈக்குவல் பவர். ஓகே, ஸோ இது ஒரு அப்சர்வேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபைன். ஓகே, அடுத்து which of the following special powers have been conferred on the Rajya Sabha by the Constitution of India? Okay, to change the existing territory of state and to change the name of the state, அது பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர். வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம். ஓகே, தென் டு பாஸ் அ ரெசல்யூஷன் எம்பவரிங் தி பார்லிமெண்ட் டு மேக் லா இன் தி ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் டு கிரியேட் ஒன் ஆர் மோர் ஆல் இண்டியா சர்வீஸ். இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் ராஜ்யசபான்னு பார்த்துட்டு வந்தோம். இதுதான் ஆன்சர். பட் எடுத்தோடனே இது பி கிடச்சிருச்சுன்னா போயிடாதீங்க, அதை விட பெட்டரான ஸ்டேட்மெண்ட் ஏதாவது சிடியில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு என்னென்னா ரொம்ப அதிகமாக ஒரு ஈகோவை டச் பண்ணி விடுற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் தான். ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போம், படித்ததுனால என்னென்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் நிறைய எஃபோர்ட் போட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சில ஏரியாஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் நம்ம என்ன பண்ணிடணும்னா விட்டுட்டு வந்துடணும். தட் இஸ் பவுன்சர். ஓகே, லாஜிக்கல் கெஸ்ஸிங் மூலமாக முடியுதான்னு பார்க்கணும், அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இல்லையா அந்த இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நம்ம நிறுத்திக்கிறணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் இல்லை. ஐ வில் ஷோ யூ இன் சம் அதர் ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதே சேஃப் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் தான். ஏன்னா நம்ம ரொம்ப எமோஷன் பண்ணுறது இதுதான். ஏன்னா நிறைய அதிகமான கான்ஃபிடன்ஸ் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா பாலிட்டியில் தான் வரும். ஸோ அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காகவும் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தீங்கனாலே அந்த கொஸ்டினை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து to amend the election procedure of the president and to determine the pension of the president after his retirement. So this is fabricated. Okay, then to determine the function of the election commission and to determine the number of the election commissioners. So இதுவும் fabricated. Okay, so answer for this one is B is the answer. So இங்கே they are checking on the exclusive power of the Lok Sabha and Rajya Sabha repeatedly. So இது ஒரு theme, we have to work on it. Okay, அடுத்து consider the following statements. Rajya Sabha alone has the power to declare that it would be in national interest for the parliament to legislature with respect to matter in the state list. Yes, இப்போ தான் பார்த்தோம். Then resolution approving the proclamation of emergency are passed only by the Lok Sabha. இப்போ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுதான் 2006 லீட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தேன், இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதோட டிமாண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரெசல்யூஷன் அப்ரூவிங் தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஆர் பாஸ்ட் ஒன்லி பை தி லோக் சபான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் இருக்கு இல்லையா, ரிமூவல் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ ஒருவேளை இந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ தீம் உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தீம் தான், அந்த தீமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஃபார்மெட்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் தீம் அவங்க எதிர்பார்க்குற விஷயம் இதுதான். தட் இஸ் இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்டையராக நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது லக்ஷ்மிகாந்தில். லிமிட்டடாக எந்தெந்த ஏரியாவை மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட கோர் அப்ஜெக்டிவ். ஸோ அதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ரெசல்யூஷன் அப்ரூவிங் தி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஆர் பாஸ்ட் ஒன்லி பை தி லோக் சபாவான்னு கேட்டால் no. அப்போ ஆன்சர் இஸ் ஒன் only. ஓகே, தென் the president of India can summon a session. ஓகே, இது வரைக்கும் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு வரும்போது ஸோ இந்த இடத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் சம்மன் a session of the parliament as at such a place as he thinks fit. கரெக்டா? எஸ். ஓகே, ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் சம்மன், prorogue and dissolve. Okay, so சம்மனை பொறுத்தளவுக்கு both houses, prorogue பொறுத்தளவுக்கு both houses, dissolve பொறுத்தளவுக்கு only லோக்சபா. ஸோ இதுதான் பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர். ஸோ அதில் இங்கே என்ன கேட்குறாங்க,
as such a place as he thinks fit and கேட்டால் it is an exact statement in the constitution. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கே இது பண்ணலாம். பார்லிமெண்ட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. தட் இஸ் பார்லிமெண்ட் விதான் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை சொல்லி அதை சொல்ல கிடையாது. அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, then the constitution of India provide for the 3 sessions of the parliament per year. ஸோ 3 sessions of the parliament in year கேட்டால் இல்லை. ஓகே, ஸோ இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் உள்ள கேப் எவ்வளோக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னா 6 monthsக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இதில் மினிமம் 3 செஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எங்கேயும் சொல்ல கிடையாது. ஓகே, இது கன்வென்ஷனல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன் அண்டு வின்டர் செஷன் அப்படின்னு சொல்லி. பட் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் 3 sessions கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட்டடாக சொல்ல கிடையாது. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, தென் there is no minimum number of days that the parliament is required to meet in a year ஆன்னு கேட்டால் எஸ், எந்த மினிமம் டேட்டும் என்ன பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஒரே ஒன்று இந்த 6 months கேப், 2 செஷனுக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 செஷனுக்கும் உள்ள கேப் 6 monthsக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனோ தவிர, ஸோ இது 3 தடவை கான்ஸ்டியூட் ஆகிருக்கணும், அது போக மினிமம் இத்தனை நாள் இது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ண கிடையாது. ஏன்னா அது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் போய் பேசுகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் கான்ஸ்டியூஷனோட பர்பஸே என்ன ஆயிரும்னா இன்னும் லென்த்தி ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் டே டு டே ஆக்டிவிட்டி, இதெல்லாம் ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜரோ இல்லை சம் ப்ராசஸோ கன்வென்ஷனல் ப்ராசஸோ வச்சு தான் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ there is no minimum number of days that the parliament is required to meet in a yearங்கிறது கரெக்ட் தான். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸு எக்ஸ்பிளைனடு ஆர் டிஃபைனடு ஆர் மேண்டேட்டடு இந்த மாதிரி டேர்ம்ஸ் வருது அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஸ்டாப்பர்ஸ். ஸோ அந்த ஸ்டாப்பரை கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அந்த இடத்த. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3. ஓகே, அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, a prorogation of the House by the President of India does not require the advice of the Council of Ministers. Okay, so prorogation of a House by the President. So prorogation அப்படிங்கிறது discontinuation of session but not dissolution. Okay, so ஒரு temporary discontinuation of the session தான் சொல்லுவோம் prorogue. சம்மன்னா கூப்பிட்றது, prorogueனா அவையை வந்து என்ன பண்ணுறது, டைல்யூட் பண்ணுறது, இன்சென்ஸ் அந்த செஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஓகே, ஸோ அதுதான் டிஸ்கன்டினியூஷன் ஆஃப் தி செஷன் வித்தவுட் டிசொல்யூஷன் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஸோ ப்ரோரோகேஷன் ஆஃப் த ஹவுஸ் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரெக்வயர் தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கேட்டால் வெதர் பிரசிடென்ட் கேன் ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் பில் அப்படியான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் who has to collectively who has to aid and advise to the president. The president has to act and accordance with the such advice. அதுதான் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போது பிரசிடென்ட் அப்படின்றவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அன் நாமினல் ஹெட். ஸோ ஹி ஹாஸ் டு ஆக்ட் அண்ட் அக்கார்டன்ஸ் வித் தி அட்வைசஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங். ஓகே, அப்போ செஷனை கண்டக்ட் பண்ணுறத ஒரு பேஸாக எடுத்துக்கிட்டு தான் இந்த கொஸ்டினை செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, prorogation of the house is generally done after the house is adjourned to synod, but there is no bar to the president of India prorogating the house which is in session. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், யூஸ்வலாகவே தட் இஸ் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹவுஸ் அட்ஜர்ன்மெண்ட் சினடை இன்சென்ஸ் காலவரையின்றி ஒத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லி யார் டிக்ளேர் பண்ணணும், ஸ்பீக்கர் டிக்ளேர் பண்ணுவார். அட்ஜர்ன்மெண்ட் சினடை ஆர் அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அட்ஜர்ன்மெண்ட்னா அவையை ஒத்தி வைத்தல், அதுங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா டேட்டு குறிச்சிருவாங்க. அட்ஜர்ன்மெண்ட் சினடை அப்படின்னா காலவரையின்றி ஒத்தி வைத்தல் அப்படின்னா டேட்டு சொல்ல மாட்டாங்க. இன்சென்ஸ் செஷன் முடிஞ்சோன்னே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்பீக்கர் அட்ஜர்ன்மெண்ட் சினடைன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார்னா அட்ஜர்ன்மெண்ட் அந்த லீடை எடுத்து ப்ரோரோக் ஆஃப் தி செஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ மான்சூன் செஷன், இப்போ பட்ஜெட் செஷன் முடிஞ்சிச்சுன்னா பட்ஜெட் செஷன் முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். பட் இந்த ஒரு ப்ரொசீஜர் இல்லாமையே பிரசிடென்ட்னால ஹவுஸை ப்ரோரோகேட் பண்ண முடியுமானா எஸ் ஹி கேன் டூ. ஓகே, ஸோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய objective. Okay, then the dissolution of the Lok Sabha is done by the President of India, who, save in exceptional circumstances, does so on the advices of the Council of Ministers. Yes. Okay, so dissolution of the Lok Sabha is done by the President of India. இது அந்த டைமில், தட் இஸ் இது 2024 இல்லையா, ஸோ கொஸ்டினும் எலெக்ஷன் டைம் பீரியடில். ஸோ அப்போ டிசொல்யூஷன் ஆஃப் தி லோக்சபா இஸ் டன் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம்,
save in exceptional circumstances does so on the advice of the council of ministers. முன்னாடியே அவையை கலைச்சிருவாங்க இல்லையா, தட் இஸ் டிசால்வ் பண்ணிட்டு எர்லியர் எலெக்ஷன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது யாரோட அட்வைசஸோடனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸோட தான். ஸோ இது இஸ் பாசிபிளான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் பாசிபிள் தான். ஓகே, ஸோ அப்போ அகைன் இங்கே கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதான், ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு தீம் தான் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனில். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் 2 and 3. ஓகே, ஃபைன். Next, consider the following statement. In the first Lok Sabha, a single largest party in the opposition was Swatantra Party. Okay, எனக்கு தெரியல. I am reserved for it. Okay. In the Lok Sabha, a leader of the opposition was recognized for the first time in 1969. இதுவும் எனக்கு தெரியல, நான் ரிசர்வ் பண்ணுறேன். ஓகே. Then in the Lok Sabha, if a party does not have a minimum of 75 members, its leader cannot be recognized as the leader of the opposition. இது 2018 ரொம்ப ஃபேமஸான இஷ்யூ. ஏன்னா லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அப்போ கிடையாது. இப்போ தான் ஆஃப்டர் 16th and 17th லோக்சபா 18th லோக்சபாவில் தான் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லீடர் ஆஃப் தி அப்போசிஷனில் லீடர் ஆஃப் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த லீடர் ஆஃப் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க. அந்த தட் ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்கே நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான க்ரைட்டீரியா என்ன வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷனோ இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு கன்வென்ஷனலாவோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1/10 ஆஃப் தி ஹவுஸோட ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும். தட் இஸ் நாட் லெஸ் தென் 1/10. ஸோ நாட் லெஸ் தென் 1/10 அப்படின்னா இப்போது ராஜ்யசபாவோடதோ இல்லை லோக்சபாவோடதோ 540 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 54 இருந்தால் போதும். ஆனால் இங்கே எவ்வளோ சொல்கிறாங்க, 75 சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் நமக்கு தெரியணும் மேண்டேட்டடாக, அதை தான் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இஃப் யூ நெக்லெக்ட் 3, ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, ஸோ அப்போ அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா மிச்சம் எது தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சால் ஆன்சர் அரைவ் ஆயிடலாம் அப்படிங்கிறதான் அவங்களோட லாஜிக். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லோக்சபா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நாட் சுதந்திரா பார்ட்டி, இட் இஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. லோக்சபாவில் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ரெகனைஸ் பண்ணது 1969 தான். ஸோ இந்த இடத்துல 1/10 தானே தவிர 75 மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், திஸ் ஒன் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. அப்போ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படி இன் தி பார்லிமெண்ட் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்புறம் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் எங்கெங்கெல்லாம் மெம்பராக இருக்கார், லோக்சபா தட் இஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் ஆகும். ஓகே, தென் இதில் நம்ம அப்சர்வேஷன் ஓவராலாக கம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, தென் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ் இது நம்ம எடுக்கணும், இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஓகே, இந்த டீலிமிட்டேஷனால். தென் த குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ரெசிடென்ட்டுங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ண தான் இது. ஸோ இதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்து டியூரேஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவை பொறுத்தளவுக்கு ஸோ அதோட லைஃப் கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஈக்குவல் பவர் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு 104th தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் தி reserved constituencies for the Lok Sabha and State Legislative Assembly and Union Territories. 106th amendment for the reservation of 33% of seats for the women's. ஸோ இது ரெண்டும் நம்ம படிச்சுக்கிறணும். ஓகே, இந்த செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டு அதோட ப்ரொரோகேஷன் டிசொல்யூஷன் இதெல்லாம் ஆர்டிகல் 85ல். ஸோ அதுதான் ஹீ திங்ஸ் ஃபிட் அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்தோம் இல்லையா, பிரசிடென்ட் தான் சமன் பண்ணணும், ப்ரொரோக் பண்ணணும், டிசால்வ் பண்ணணும். ஸோ ஓகே அதெல்லாம். ஓகே, தென் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ப்ரொவிஷன்ஸ் ரெக்வயர்ட் மினிமம் நம்பர் ஆஃப் டேஸ், இந்த 14 days ஃபார் தி மணி பில் வித்தின் தட் சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். தென் ஸ்பீக்கருக்கு நீங்கள் வந்து ரிமூவல் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா 14 days டைம் பீரியட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த டேஸை மென்ஷன் பண்ணுற திங்ஸ். ஸோ அதை நம்ம எடுத்து எழுதி வச்சுக்கோங்க தனியாக. தென் ஹூ வில் அட்ஜுடிகேட் தி எலெக்ஷன் டிஸ்பியூட்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹைகோர்ட். ஸோ இதுதான் இந்த செட் ஆஃப் திங்ஸில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். இதை நம்ம டார்கெட் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறது இங்கே ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெபுட்டி சேர்மன். ஓகே, ஸோ இதில் என்ன மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். அதில் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம். ஃபைன்.
In the election for the Lok Sabha or State Legislative Assembly, the winning candidate must get at least 50% of the vote polled to the declared elected. So, இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டான ஒன்று. ஸோ இது லோக் சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வின்னிங் கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் வாட் இஸ் தி ப்ரொசீஜர் ஆர் வாட் இஸ் தி நம்பர்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு வி ஆர் அடாப்டிங் ஃபஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் ஸோ தோஸ் who get on highest number of vote, those person is considered to be an elected. But whereas single proportional representation, okay, so proportional representation by means of single transferable vote அப்படிங்கிறது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் மாதிரி எலெக்ஷனுக்கு பண்ணுறது. இங்கே தான் அட்லீஸ்ட் 50% ஆஃப் ஓட் எடுத்தவங்க மட்டும்தான் வின்னிங்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் மெத்தட். வி வில் டிஸ்கஸ் இட் இன் தி எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இட் இஸ் ராங். ஓகே, then according to the provision laid down in the Constitution of India, okay, in Lok Sabha the speaker's post goes to the majority party and deputy speaker post goes to the opposition party. ஓகே, ஸோ இது வந்து கன்வென்ஷனலாக இருக்கா இல்லையா இல்லை கான்ஸ்டியூஷனலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி கொஷின் அவங்களே கேட்டுட்டாங்க. என்னென்னா கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்குன்ட்டாங்க. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் சொல்லுது என்னென்னா ஸ்பீக்கர் போஸ்ட் கோஸ் டு தி மெஜாரிட்டி பார்ட்டி அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கோஸ் டு தி அப்போசிஷன் பார்ட்டிங்கிறது எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேர்த்தையும் எலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகே, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். அப்போது ஹவு ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் காட் எலெக்டட். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் டி, நெய்தர் 1 or 2. ஓகே, ஃபைன். அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு டெபுட்டி ஸ்பீக்கர், இது 2022, ஏன்னா அந்த வருஷம் இஷ்யூ ஆனது டெபுட்டி ஸ்பீக்கர் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு. இப்போயும் திருப்பி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க டெபுட்டி ஸ்பீக்கர் இல்லைன்னு. ஓகே, ஸோ இன்னும் டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ண கிடையாது. ஸோ அது ஒரு இஷ்யூவில் போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன கொஸ்டின் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜர் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் தி லோக்சபா. இப்போ பாருங்கள் கிளியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் 2017 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று கொடுத்துட்டாங்க. பட் இங்கே பாருங்கள் அஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் தி லோக்சபான்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இந்த எலெக்ஷன் ஆஃப் த டெபுட்டி ஸ்பீக்கர் ஷால் பி ஹெல்ட் ஆன் சச் அ டேட் அஸ் த ஸ்பீக்கர் மே ஃபிக்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டினோட ப்ராபபிலிட்டி கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் மோர் கிளாரிட்டியோட உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அதை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்தோட உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க இன்னும் கிளாரிட்டியோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன் சென்ஸ் அஸ் பர் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் லோக்சபா the election of the deputy speaker shall be held on such a date as the speaker may fix ஆன்னு கேட்டால் அதுதான் as per the procedure. ஓகே, ஸோ ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணணும், டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை ஸ்பீக்கர் டிக்ளேர் பண்ணணும். தட் இஸ் டேட்டை டிசைட் பண்ணுறது. அது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. தட் இஸ் இப்போ 18th லோக்சபான்னு டெபுட்டி ஸ்பீக்கர் கிடையாது. இப்போயே அது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க தான் செய்யுது. அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஆர் டிமாண்ட் டு கண்டக்ட் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஓகே, என்ன காரணம் அப்படின்னா அது பார்க்கலாம். ஓகே, then there is a mandatory provision னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் keyword. There is a mandatory provision that the election of a candidate as the deputy speaker of the Lok Sabha shall be from either the principal opposition party or the ruling party அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்படியா எய்தர் ஒன்று ரூலிங் பார்ட்டியில் இருக்கணும் இல்லை பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கணுங்கிறத மேண்டேட்டடாக சொல்லுதா? இது எக்ஸ்ட்ரீம். திஸ் வேர்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ மேண்டேட்டடாக சொல்லுதான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு கன்வென்ஷன். ஓகே, என்ன கன்வென்ஷன்? Most of the time speaker post comes from the ruling party and a deputy speaker post has to be come to the opposition party. இதுதான் mandate. ஓகே, ஸோ அப்போசிஷன் பார்ட்டிக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கன்வென்ஷன். ஸோ அதுபடி பார்க்கும்போது இட் இஸ் நாட் அன் மேண்டேட்டட் ப்ரொவிஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா இது எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து 3 கரெக்டுங்கிறது தெரிஞ்சிருச்சு. 4 கரெக்டாக என்னன்னு மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா 1 நம்ம கரெக்டுன்னு அரைவ் ஆகிட்டோம். ஓகே, ஸோ இப்போயே ஆன்சர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1 and 3 தான். ஓகே, ஸோ த டெபுட்டி ஸ்பீக்கர் ஹாஸ் த சேம் பவர் அஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் வென் ப்ரெசைடிங் ஆஃப் ஓவர் தி சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் அண்ட் நோ அப்பீல் லைஸ் அகேன்ஸ்ட் இஸ் ரூலிங்கான்னு கேட்டால் எஸ் சேம். ஒன்ஸ் ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல டெபுட்டி ஸ்பீக்கர் ஹாஸ் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். எனிவே செக் தி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். த வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்லிமெண்ட்ரி ப்ராக்டிஸ். சி ஹியர், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ், கீவேர்ட்ஸ். ஸோ யூ ஹவ் டு மேக் திஸ், எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, ஸோ மேண்டேட்ரி ப்ரொவிஷன், வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்லிமெண்ட்ரி ப்ராக்டிசஸ். ஏன்னா இதெல்லாம் என்னென்னா டு த கோர் ஒன்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டுன்னு சொல்கிறதுக்கான வேர்டாக இருக்கும், இல்லை டு த கோர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்புன்னு சொல்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் தான் இது. இது எல்லாமே ஸ்டாப்பர்ஸ். ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ஓகே,
So, the well-established parliamentary practice regarding the appointment of the deputy speaker is that the motion is moved by the speaker and duly seconded by the prime minister. ஸோ தர் இஸ் நோ எனி லாஜிக் இன் இட். ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் அதான் ஆல்ரெடி சொல்கிறது. ஒன்று பிரசிடென்ட் இருக்கிற இடத்துல பிரைம் மினிஸ்டர் போடுவாங்க, இல்லை பிரைம் மினிஸ்டர் இடத்துல பிரசிடென்ட் போடுவாங்க, ஸ்பீக்கர் இடத்துல டெப்டி ஸ்பீக்கர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா போஸ்டிங்ஸை மாற்றி மாற்றி போட்டு தான் இந்த ஏரியாவில் கொஷின்ஸை அவங்களால கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ தவிர, அதை தவிர ரொம்ப கிரிட்டிக்கலாக போய் உங்களை கொஷின் பண்ணுறதுலாம் இல்லை. அப்போ நம்ம தெளிவாக எடுத்து எழுதி வச்சு படிச்சிட்டோம் அப்படின்னா மேட்டர் முடிஞ்சு. ஓகே, ஸோ இதை மட்டும் டார்கெட் பண்ணி போங்க, அவ்வளோதான். இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறனால அந்த வருஷம் கொஷினாக ட்ரிகர் ஆச்சு. பட் இதை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் லாஜிக்கு நான் சொல்லிட்டேன். இந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷன், வெல் எஸ்டாப்ளிஷ்டு, ஒரு தனியாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து அந்த ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குள்ள ஏரியா. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the answer. Okay, then next, regarding the office of the Lok Sabha speaker, consider the following statement. Okay, the 2012 கேட்டது. So he or she hold office during the pleasure of the president. அப்படியா? ஓகே, ஸோ ஸ்பீக்கர் வந்து எலெக்ட் பண்ணி வருவார் அப்படின்னு சொல்லியாச்சு. வாட் இஸ் தி ஸ்பீக்கர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு வரும்போது, ஃபஸ்ட்டு அவர் எப்போ, தட் இஸ் அவரோட டேர்ம் அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து அந்த மெம்பர்ஷிப்பை கிவ் அப் பண்ணும்போது, இன்சென்ஸ் ஒரு எம்பியாக இருக்கிற போஸ்ட்டை இஃப் யூ கிவ் அப் ஆர் ரிசைன் ஃப்ரம் தி எம்பி போஸ்ட் அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புளோட மெம்பர்ஷிப்பை அவர் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அப்போது அவர் வந்து வெக்கேட் ஆகலாம். தட் இஸ் ரெசிக்னேஷன் மூலமாக அவர் வெக்கேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஆர்எல்ஸ் அப்படின்னா ரிமூவல் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது அங்கே ஹவுஸ் வந்து அந்த ரிமூவல் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். ஸோ அப்போ ரிமூவ் ஆகலாம். ஹவுஸ் டிசால்வ் ஆகிறதுனால இமீடியட்டாக அவர் சீட்டை வெக்கேட் பண்ணணுமானா அவசியம் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் ஹவுஸ் வர்ற வரைக்கும் அவர் தான் ஸ்பீக்கர். ஸோ நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்தோடனே அவர் ஸ்பீக்கர் போஸ்ட்டை டு தி ப்ரோடம் ஸ்பீக்கர் கொடுக்குறாரு. ப்ரோடம் ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணுறாரு. பிரசிடென்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணி பிரசிடென்ட்டு ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஹி ஆர் ஷீ ஹோல்டு த ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட்டான்னு கேட்டால் நோ, இட் இஸ் ராங். ஓகே, அடுத்து, he or she need not be a member of the house at the time of his or her election, but has to become a member of the house within 6 months from the date of his or her election. So இதெல்லாம் fabricated, that is இது மினிஸ்டருக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி இங்கே இறக்கிட்டாங்க. ஓகே, அடுத்து, if he or she intended to resign, the letter of his or her resignation has to be addressed to the deputy speaker. இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்னா டு தி டெப்டி ஸ்பீக்கர் தான் கொடுக்கணும். டெப்டி ஸ்பீக்கர் டு தி ஸ்பீக்கர் கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஹி ஆர் ஷீ ஹோல்ட் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்டான்னு கேட்டால் இல்லை. 6 months இது மினிஸ்டருக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ ஆன்சர் 3 ஒன்லி. ஓகே, இது 2012 ஆர்டிகல் 94 கொஷின் பண்ணால் இதுதான் வரும். ஓகே, ஃபைன். அப்போ ஸ்பீக்கர்லேருந்து நிறையா கொஷின்ஸ் நமக்கு வருது. ஏரியா பிளாட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீக்கர்னு வரும்போது எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். அடுத்து, the chairman and deputy chairman of the Rajya Sabha are not the members of that house. ஸோ இது சேர்மனும் டெபுட்டி ஸ்பீக்கரும் ராஜ்யசபாவோட மெம்பர் கிடையாதா அப்படின்னா, சேர்மனை பொறுத்தளவுக்கு we can take it into one consideration because ex officio chairman of the ராஜ்யசபா யாருன்னா வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவர் வேணால் மெம்பராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டெபுட்டி சேர்மன் he is a member of the ராஜ்யசபா தான். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அடுத்து, while the nominated members of the two houses of the parliament have no voting right in the presidential election, they have the right to vote in the election of the vice president. திருப்பி அங்கே ரிப்பீட் ஆகிருக்கா? அங்கே ஒரு இடத்துல எலக்டோரல் காலேஜை செக் பண்ணியிருந்தாங்கல்ல, எலக்ட்ரல் காலேஜ் ஆஃப் தி பிரசிடென்ட்டை செக் பண்ணியிருந்தாங்கல்ல, பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி தான் இங்கேயும் செக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கன்சால்டேட் பண்ணி. அப்போ while the nominated members of the two houses of the parliament have no right vote to president election, ஓகே கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும். அடுத்து, they have the right to vote in the election of the vice president ஆன்னு கேட்டால் எஸ், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு both nominated and elected members have the right to vote in the vice president election, whereas only elected members of the Lok Sabha and Rajya Sabha have the right to vote in the president election. Okay, so the answer for this one is, first statement is wrong, second statement is correct, so answer is 2 only. ஸோ இங்கேயும் திருப்பி அதே அந்த எலக்ட்ரல் காலேஜை செக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷன் போனாலும் அங்கேயும் அதே தான். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் மாற்றி மாற்றி கேட்குறது தான் இதோட ஒர்க்கே. ஓகே, அடுத்து, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ஸ்பீக்கர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷால் வெக்கேட் ஹிஸ் ஆர் ஆஃபீஸ் if he or she ceases to be a member of the assembly. Yes, if he ceases to be a member of the assembly na, yes, correct தான். இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் ஆர்டிகல் 94. whenever the legislative assembly is dissolved, the speaker shall vacate his her office immediately. இல்லை, ஏன்னா நான் தான் சொன்னேன். ஸோ இந்த ஹவுஸ் டிசால்வ் ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 17th
லோக்சபா டிசால்வ் ஆயிருந்தாலும் 18th லோக்சபாவோட ஃபஸ்ட்டு செஷனில் ஸ்பீக்கர் யாராக தான் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்போ இருந்தவர் தான் இருந்திருப்பார். அவர் தான் ப்ரோட்டம் ஸ்பீக்கரை இனிஷியேட் பண்ணியிருப்பார். ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவர் வெக்கேட் ஆயிருப்பார். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இமீடியட்டாக வெக்கேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிகல் 94ல் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 94 திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 94 இஸ் நத்திங் பட் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரோட அந்த எலெக்ஷன், அவங்களுக்கான லைஃபு, அவங்க எப்போ வந்து அவங்களோட ஸ்பீக்கர் போஸ்ட்டை வெக்கேட் பண்ணுவாங்க, ஸோ அந்த ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே அந்த ஆர்டிகல் 94ல் இருக்கும். ரிப்பீட்டடாக அந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. ஓகே, அதே மாதிரி தான் சேர்மன் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் சேர்மனுக்கும் அங்கே ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சேம் ப்ரொசீஜர் அங்கேயும் அதே தான் வரும். ஓகே, அடுத்து which one of the following statements regarding the office of the speaker is correct? Okay, he hold office during the pleasure of the president. திருப்பி அதே ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ 1993ல் கேட்டது தானே, 2012 அதே ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து he need not be a member of the house at the time of his election but has to become a member of the house within 6 months from the date of his election. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது 2012க்கு எடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆக்சுவலாக அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள், 1993லேருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கட் பண்ணி ஒரு கொஷினை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் PYQs. ஓகே, and then he lost his office if the house is dissolved before the end of its normal tenure. No. Then if he intended to resign, the letter of his resignation is to be addressed to the deputy speaker. ஸோ திருப்பி அதே செட் ஆஃப் பேட்டர்ன் தான்டா. இந்த லைனை மட்டும் எடுத்துகிட்டு எழுதி வச்சிட்டிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானது தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆர் சேர்மன், டெப்டி சேர்மனை பொறுத்தளவுக்கு. இவங்க கொஷினில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ அதை எடுத்து வச்சிட்டிங்கனாலே ஐ ஹோப் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ வித் திஸ் இது 2024ல் கேட்டது. While any resolution for the removal of the Speaker of the Lok Sabha is under consideration, so what is the procedure? So இது ஆர்டிகல் 96ல் சொல்கிறது. இன் கேஸ் ஆஃப் எனி ரிமூவல் ப்ரொசீஜர் வித் ரெஸ்பெக்ட் டு ரிமூவல் ப்ராசஸ் இருக்குங்கிற கண்டிஷனில் ஸ்பீக்கரோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, he or she shall not preside ஆன்னு கேட்டால் எஸ். எப்படி குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் அந்த செஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸோ ஆப்வியஸ்லி இருக்க மாட்டாங்க. ஸோ he or she shall not preside the session தான். ஓகே, he or she shall not have the right to speak, அது தப்பு. ஸோ he has the right to speak, அது இருக்குது. ஓகே, ஸோ இது ஓகே. he or she shall not have the right to speak ஆன்னு கேட்டால் நோ, he has the right to speak. ஓகே, அடுத்து he or she shall not be entitled to vote on the resolution in the first instance ஆன்னு கேட்டால் இது வந்து எந்த கண்டிஷனில் சாத்தியம் அப்படின்னா, when he is the speaker அப்படின்னா, ஸோ ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவருக்கு என்னென்னா ஃபஸ்ட் இன்ஸ்டன்சஸில் ஓட்டு இருக்காது. இன் கேஸ் ஆஃப் டை வருது அப்படின்னா அப்போ he can exercise casting ஓட்டுன்னு படிச்சிருப்போம். பட் when resolution for the removal is in process, he become an ordinary person. That is ordinary MPக்கான ஸ்டேட்டஸ் என்னவோ அதுதான். அப்போ ஒரு ஆர்டினரி எம்பிக்கு என்னவா இருக்கும், ரைட் டு ஸ்பீக் இருக்கலாம். தென் ஃபஸ்ட் இன்ஸ்டன்சஸ்லேயே ஒரு ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன். ஓகே, ஸோ he or she shall not be entitled to vote on the resolution in the first instance ஆன்னு கேட்டால் நோ, ஃபஸ்ட் இன்ஸ்டன்சஸில் இவரால் ஓட் பண்ண முடியும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிருக்காங்க. அப்போ ஆர்டிக்கல் அந்த 94, 96 ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். 94, 96 அப்படிங்கிறது நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் போய் ரீட் பண்ணிங்கனாலே அது இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்சென்ஸ் இந்த ஏரியா நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்சர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், வெக்கேஷன், ரெசிக்னேஷன், ரிமூவல் ஆஃபீஸர், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன், டெப்டி சேர்மன் எல்லாரையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஓவரால் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக். அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் எந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டன்ஸ் எந்த ஷெட்யூல், தட் இஸ் 10th ஷெட்யூல், 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஓகே, ஸோ அடுத்து நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, த லா ஸ்பெசிஃபைஸ் தட் a nominated legislature, ஓகே, cannot join any political party within 6 months of being appointed to the house. அப்படியே உல்ட்டா. ஓகே,
with reference to anti-defection law, consider the following statement அப்படிங்கிறது a law specify that nominated legislature cannot join any political party within 6 months ன்னு கேட்டால் கிடையாது. ஒரு நாமினேட்டட் பார்ட்டியாக இருக்காரு அப்படின்னா மெம்பராக இருக்காங்க அப்படின்னா வித்தின் 6 monthsக்குள்ளே அவர் என்னன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் அசோசியேட் ஆகணும்னா ஆகிக்கலாம். அப்படி இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறாருன்னா அவரோட சீட்டு வெக்கேட் ஆயிருங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் எந்தெந்த சுச்சுவேஷனில் வேர் ஹிஸ் ஆர் ஹர் சீட் இஸ் வெக்கேட்டட் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஸ்டடி. அடுத்து the law does not, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, then the law does not provide any time frame within which the preceding officer has to decide a defection case. இதுதான் பிரச்சனை. ஓகே, எந்த டைம் லிமிட் இல்லைங்கிறது தான் பிரச்சனை வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கரோட டெசிஷன் ஆன் தி மேட்டர்ஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன். ஏன்னா டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு வரும்போது ஹூ ஹேஸ் டு டிசைட் இட்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கர் ஹேஸ் டு டிசைட் இட். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் டியூரேஷன் இருக்கான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் மென்ஷன் எனி டைம் டியூரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் second statement is correct, first statement is wrong, so answer is 2 only. So that is the law does not provide any time frame. Okay, so answer is 2 only. Next, அடுத்து disqualification act வச்சு கேட்டிருக்காங்க. Okay, fine. So the Parliament Prevention of Disqualification Act 1955 exempts several posts. Okay, so இங்கே வந்து post mention பண்ணல, several posts throw பண்ணிட்டாங்க general. Okay, several posts from disqualification on the ground of office of profit இருக்கலாம். The above mentioned act was amended 5 times. எனக்கு தெரியாம கூட இருக்கலாம், தெரியாது. ஆனால் the term office of profit is well defined in the constitution. இந்த டிஃபைன்டுங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இது வந்தால் மோஸ்ட்லி அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ த டேர்ம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் வெல் டிஃபைன்டு இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் அது கிடையாது. அப்போ நான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒன்லி வந்து நிற்கும். ஓகே, ஸோ அப்போ த அபவ் மென்ஷன்ட் ஆக்ட் வாஸ் அமெண்டட் 5 times. அதுவும் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். செவரல் போஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அமெண்ட்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2 ஒன்லி. ஸோ அப்போ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதை பேஸ் பண்ணி திங்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு டபுள் மெம்பர்ஷிப், வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் பார்க்கணும். ஓகே, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப்போட கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 102 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் இருக்கக்கூடிய கிரவுண்டு அதை பொறுத்தளவுக்கு ஹூ இஸ் தி அத்தாரிட்டி டு remove the person on the grounds of anti-defection பார்க்கணும். இந்த ரோல் ஆஃப் த ஸ்பீக்கர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி-டிஃபெக்ஷன் லா என்னங்கிறது தான் அந்த பர்சன் ஹூ ஹேஸ் த ரைட் டு ரிமூவ் தி பர்சன் ஃப்ரம் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆன்டி-டிஃபெக்ஷன். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் இந்த அப்சர்வேஷன் ஏரியாவில் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மோஷன் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ அப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ there is no mention of no confidence motion in the Constitution of India. So there is no mention of no confidence motion in the Constitution of India வான்னு கேட்டால் that is correct தான். Okay, so there is no mention of no confidence motion. Constitution says that Council of Ministers are collectively responsible to the Lok Sabha மட்டும்தான். Parliamentary Convention says that if they lost the confidence they have to vacate the seats. ஸோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் கிடையாது. ஓகே, அது ரூல்ஸ் ஆஃப் த ப்ரொசீஜரில் தான் இருக்குது ஆஃப் தி லோக்சபா. ஓகே, எ மோஷன் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி லோக்சபா ஒன்லி. அது எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி லோக்சபான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ there is no mention of no confidence கிடையாது. நோ கான்ஃபிடன்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் தி லோக்சபா ஒன்லி கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் the Parliament of India exercise control over the function of the Council of Ministers through என்னென்ன மெக்கானிசமில் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், கண்டன தீர்மானம், எஸ். கொஸ்டின் ஹவர், ஃபஸ்ட்டு ஹவர் ஆஃப் தி பார்லிமெண்ட், எஸ். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ், அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி மெக்கானிசம்ஸ் ரெஸ்ட் வித் தி பார்லிமெண்ட் டு கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ். பார்லிமெண்ட்ரி மெக்கானிசமில் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அது மூலமாக we can able to make checks and balance of the executives and by asking questions such as supplementary questions and other questions. ஸோ அப்போ அந்த கொஷின் ஹவர், 0 ஹவர் இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஹவர்ஸ். ஸோ இந்த கொஷின் ஹவர் யாருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸசைஸ் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஸோ இது ஜென்ரலான ஒரு கொஷின் தானே தவிர அப்போ ஆன்சர் என்னன்னா ஜென்ரலாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2 and 3. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இந்த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா த பர்பஸ் ஆஃப் அன் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் இஸ் எதுக்காக? அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறது கண்டன தீர்மானம். ஓகே, ஸோ இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டு அலோவ் எ டிஸ்கஷன் ஆன் எ டெஃபினைட் மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, டு லெட் அப்போசிஷன் மெம்பர்ஸ் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி மினிஸ்டர்ஸ்
ஓகே. டு அலோவ் a reduction of specific amount of demand for grant, இது ஆப்வியஸ்லி தூக்கிடலாம். டு postpone the process of proceedings of the check in unappropriate or violent behavior on the part of some members, no chance. ஸோ இதில் ரெண்டில் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ அட்ஜர்ன்மெண்ட் மோஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட் மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸை அந்த செஷன் ஆஃப் தி நார்மல் செஷன் ஆஃப் தி ஹவுஸை டிசர்வ் கண்டினியூ பண்ணிட்டு அட்ஜர்ன் மோஷன் மூலமாக ஸ்பெஷல் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்னு வரும்போது இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், சென்ஷர் மோஷன், கட் மோஷன், இதுக்கான டெஃபினேஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் இப்போ கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஹவு கண்ட்ரோல் பார்லிமெண்ட் கண்ட்ரோல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கவர்மெண்ட், டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்க்கணும், ஜாயிண்ட் சிட்டிங்கை பற்றி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே ஃபைன். அடுத்து பார்லிமெண்ட்ரி கமிட்டி. ஓகே, இதுவும் நமக்கு எந்த அளவுக்கு ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் தெரியணுமோ அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸும் தெரியணும். அட்லீஸ்ட் ஐ ஹாவ் அ சார்ட், அதில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்னாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, வித் ரெஃபரன்ஸ் டு தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் டு தி ஹவுஸ் வெதர் த பவர் டு மேக் ரெகுலேஷன், ரூல்ஸ், சப் ரூல்ஸ், bylaws etc. conferred by the constitution are delegated by to the parliament are being properly exercised by the executive within the scope of delegation அப்படிங்கிறது it's nothing but this committee, that is committee on subordinate legislation தான். ஸோ ஐ ஹாவ் அ சார்ட். ஓகே. ஸோ அதில் ஒவ்வொரு கமிட்டியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை மட்டும் அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு ஏரியாவும் கொஸ்டினுக்கான ஏரியாவாக தான் இருக்குது. ஓகே. Then which of the following is the largest committee of the parliament? That is committee on estimate. ஸோ 30 மெம்பர் கமிட்டி. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய கமிட்டி. ஓகே. ஸோ கம்பேரிட்டிவ்லி பப்ளிக் அண்டர்டேக்கிங், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கமிட்டி. கண்டிப்பாக இந்த மூணோட கம்போசிஷன், இதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் கமிட்டிஸ்னாச்சும் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 25 மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபான்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 25 மெம்பர்ஸா வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னா, ஸோ இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது டோட்டலி 22 மெம்பர்ஸ் தான். ஓகே. ஸோ 1 is 15 ஃப்ரம் லோக்சபா, 7 ஃப்ரம் ராஜ்யசபா. இங்கே 15 எலெக்டட் பை லோக்சபா, இங்கே 7 எலெக்டட் பை ராஜ்யசபா. ஸோ அப்போ 22 தான் இதோட கம்போசிஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, தப்பு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதோட அப்ஜெக்டிவ், தட் இஸ் பர்பஸ் ஆஃப் திஸ் கமிட்டி அப்படின்னு வரும்போது இட் கொஸ்டின் ஆன் தி ஆர் செக்ஸ் தி அப்ராப்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்டான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். அண்ட் இட் எக்ஸமைன் தி ரிப்போர்ட் ஆஃப் தி சிஏஜி தான். ஏன்னா சிஏஜி சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி பிரசிடென்ட், பிரசிடென்ட் சப்மிட்ஸ் இட்ஸ் ரிப்போர்ட் டு தி பார்லிமெண்ட், வேர் பார்லிமெண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஸ்டடி தி ரிப்போர்ட் ஆஃப் தி சிஏஜி. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3. ஓகே. ஸோ அப்போது ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அட்லீஸ்ட் ஓகே அந்த 3 ஃபினான்ஸ் கமிட்டியோட கம்போசிஷன், வெதர் தே ஆர் எலெக்டட் ஆர் நாமினேட்டட், ஸோ வேர் தே கம் ஃப்ரம், லோக்சபாலேருந்து ராஜ்யசபாலேருந்து ரெண்டுலேருந்துமே வர்றாங்களா, பர்பஸ் ஆஃப் இட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் இந்தியா. ஓகே. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி ஃபினான்ஷியல் கமிட்டிஸ்னே கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ எதெல்லாம் ஃபினான்ஷியல் கமிட்டி அப்படின்னா இது 3 தான் ஃபினான்ஷியல் கமிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3. ஸோ 1992 கேட்ட கொஸ்டின். ஸோ அதில் ரொம்ப சிம்பிள். ஓகே. தென் 2024 கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எத்திக்ஸ் கமிட்டி. இது அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. ஏன்னா மொஹுவா மொய்த்ராவை ஸோ இந்த கமிட்டி மூலமாக தான் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பெல் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இனிஷியலி இட் வாஸ் அன் அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அட்ஹாக் கமிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், அது அட்ஹாக் கமிட்டியாக தான் இனிஷியேட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆட் பண்ணி அது ஒரு பெர்மனன்ட் கமிட்டியாக மாற்றினது. ஓகே. அடுத்து பாருங்கள். ஒன்லி எ மெம்பர் ஆஃப் த லோக்சபா கேன் மேக் எ கம்ப்ளைண்ட் relating to unethical conduct of a member of the Lok Sabha. So இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கான பர்பஸே எத்திக்கல் கான்டாக்ட் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி லோக்சபா, ராஜ்யசபா இவங்களை ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா, எஸ்பெஷலி லோக்சபா. ஓகே. ஸோ இங்கே லோக்சபாவோட கன்ஃபைன் ஆயிடுவோம். ஸோ லோக்சபாவோட எத்திக்கல் கான்டாக்டை வந்து கொஸ்டின் பண்ணுறது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அன்எத்திக்கல் கான்டாக்ட் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த லோக்சபா பொறுத்தளவுக்கு ஒன்லி மெம்பர் ஆஃப் லோக்சபா மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த கமிட்டியோட பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் எனி பர்சன். ஓகே. ஸோ எனி பர்சன் other than
ஹவுஸ் ஆஃப் தி லோக்சபா மெம்பரை தாண்டி எனி பர்சன் யாருனாலும் என்ன பண்ணலாம்னா இந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். திஸ் கமிட்டி கேனாட் டேக் அப் எனி மேட்டர் விச் இஸ் சப்ஜுடைஸ். எந்த கமிட்டி தான் சப்ஜுடைஸாக இருக்கிற மேட்டரை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். திஸ் கமிட்டி கேனாட் டேக் அப் எனி மேட்டர் விச் இஸ் சப்ஜுடைஸ்ன்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் இஸ் திஸ் 1 and 3. ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணது அப்படின்னா அந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை இது நியூஸில் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த கமிட்டி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் மற்ற கமிட்டிஸ் படிக்கணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேரலான ஒன்று ப்ரிவிலேஜ் கமிட்டி. இப்போ ப்ரிவிலேஜ் கமிட்டி இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய தடவை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அப்போ ப்ரிவிலேஜ் கமிட்டி நம்ம பார்த்துக்கிட்டது பெட்டர். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணி உள்ளே போகிறது ஓகே. பட் எல்லா கமிட்டியும் பார்க்கணும் அப்படின்னா டைம் டசன்ட் பர்மிட்ஸ். ஸோ அதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் இஸ் 1 and 3. ஓகே, ஸோ அப்சர்வேஷனை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் கமிட்டிஸோட இம்பார்ட்டன்ட், அதோட பர்பஸ் என்ன, ஈச் அண்ட் எவ்ரி கமிட்டியோட சைஸஸ், அதோட கம்போசிஷன்ஸ், வெதர் தேர் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஆர் நாமினேட்டட், அது ஒரு சார்ட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுபோக ஹவு மெம்பர்ஸ் ஆர் செலக்டட் ஆர் சேர்மன் ஆர் அப்பாயிண்டட் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கமிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதே மாதிரி கமிட்டிஸ் இன் தி பார்லிமெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ், ஸோ அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கடைசியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பில்ஸ் தான். ஓகே, ஸோ இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவிஷனை டக்குன்னு அடிச்சு விட்டுறலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 15 minutes to 20 minutes இந்த பில்லுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து ஒரு ½ an hour குயிக்காக பார்லிமெண்ட்டை பற்றின முழு ரிவிஷன் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, பில்லை பொறுத்தளவுக்கு எ பில் பெண்டிங் இன் தி லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் டிசொல்யூஷன். ஓகே, ஸோ வென் பில் லாப்ஸ் இதுதான் கேட்குறாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனில் பில் லாப்ஸ் ஆகும், எந்த சுச்சுவேஷனில் த பில் டசன் லாப். ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஷினோட டிமாண்ட். இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஸோ இது ஒரு செட் ஆஃப் தீம். இந்த கொஷின்ல இந்த செட் ஆஃப் தீம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, எ பில் பெண்டிங் இன் தி லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் ப்ரோரகேஷன். அப்படியா, ப்ரோரோக் பண்ணும்போது பில்லு லாப்ஸ் ஆகுமா? எப்போ பில்லு லாப்ஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு லோக்சபான்னு வரும்போது டிசால்வ் ஆனது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரோரோக் அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரி டிஸ்கன்டினியூஷன் ஆஃப் தி செஷன் தானே தவிர இட் இஸ் நாட் டிசொல்யூஷன். ஸோ ப்ரோரோக் ஆனாலும் பில்லு லாப்ஸ் ஆகாது. அடுத்து, எ பில் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா விச் ஹேஸ் நாட் பீன் பாஸ்டு பை தி லோக்சபா ஷால் நாட் லாப்ஸ் ஆன் த டிசொல்யூஷன் ஆஃப் தி லோக்சபா. எ பில் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா லாப்ஸ் ஆகாது தான் கண்டிஷன். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எ பில் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா விச் ஹாஸ் நாட் பீன் பாஸ்டு பை தி லோக்சபா ஷால் நாட் லாப்ஸ் ஆன் டிசொல்யூஷன் ஆஃப் தி லோக்சபா கரெக்ட் தான். ஏன்னா ஒரு பில் இனிஷியேட் பண்ணி ராஜ்யசபாவில் அது அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லு லாப்ஸ் ஆகாது. ஓகே, அதே மாதிரி ஒரு பில்லை ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பில்லு லாப்ஸ் ஆகாது. அதே மாதிரி மூணாவது கண்டிஷன், ஒரு பில்லு பிரசிடென்ட்டோட சைனுக்காக இருக்கக்கூடிய டைம் பீரியடில் ஹவுஸ் டிசால்வ் ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் பில் லாப்ஸ் ஆகுது. இது 3 தான் கண்டிஷன் பில் லாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மற்றபடி எங்கிட்டு சுற்றினாலும் பில் லாப்ஸ் தான். ஓகே, இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஓகே, நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு தி இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இது இப்போ ரீசெண்டானது. எ பில் பெண்டிங் இன் தி லோக்சபா லாப்சஸ் ஆன் இட்ஸ் டிசொல்யூஷனா? எஸ். எ பில் பாஸ்டு பை தி லோக்சபா அண்ட் பெண்டிங் இன் தி Rajya Sabha lapses on the dissolution of the Lok Sabha. A bill passed by the Lok Sabha and pending in the Rajya Sabha lapses on the dissolution of the Lok Sabha. One keta, yes it is. Okay, a bill in regard to which the President of India notified her intention to summon the House to a joint sitting lapses on the dissolution of the House ன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் it does not lapse அப்படின்னு. ஓகே, ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்கில் ஒரு பில் இருக்குன்னா அந்த பில் லாப்ஸ் ஆகாதுன்னு இப்போ தானே பார்த்தோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, லாப்சஸ்ன்னு போடுறாங்க. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. ஸோ அப்போ பில்லு லாப்ஸ் ஆகாத கண்டிஷன் அப்படின்னா இந்த இடத்துல டசன்ட் லாப்ஸ்ன்னு மட்டும் போட்டிங்கன்னா இது 3 தான் கண்டிஷன். ரெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்போனாலும் பில்லு லாப்ஸ் ஆகும். ஓகே, பில் பெண்டிங் இன் தி லோக்சபா லாப்சஸ் ஆன் டிசொல்யூஷன் கேட்டால் இஸ் ஓகே. எ பில் பாஸ்டு பை தி லோக்சபா அண்ட் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா லாப்சஸ் ஆன் த டிசொல்யூஷன் ஓகே. இது ஒரு கண்டிஷன் ஆல்ரெடி சொன்னேன், டசன்ட் லாப்ஸ். இன்னொன்று வந்து எ பில் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா இனிஷியேட்டட் இன் தி ராஜ்யசபா அண்ட் பெண்டிங் இன் தி ராஜ்யசபா அதுவும் லாப்ஸ் ஆகாது. ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஒரு பில் பெண்டிங் ரெக்கமெண்டேஷனில் இருக்குன்னா அந்த டைமில் ஹவுஸ் டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த பில்லும் லாப்ஸ் ஆகாது. ஸோ இந்த 3 கண்டிஷனை தவிர மற்ற எல்லா நேரமும் பில் லாப்ஸ் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. ஓகே, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, பட்ஜெட் ஆர் ப்ரொசீஜர் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ அப்போது இது வரைக்கும் பார்த்ததில் ஓரளவுக்கு உங்களுக்கு தீம் என்னன்னு செக்ரிகேட் பண்ண தோணியிருக்கும். இதில் எந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிடலாம். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில் இன் தி பார்லிமெண்ட்.
ஓகே. ஸோ ஆர்டிகல் 109 மென்ஷன் அஸ் அ ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில். இதுதான் நமக்கு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. தட் இஸ் ஆர்டிகல் 109 இல்லை 110 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ ஆர்டிகல் 110 நம்ம படிச்சிருப்போம் டெஃபினேஷன் ஆஃப் மணி பில் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு ஆப்ஷனே இல்லை, 109 கரெக்டுனே போங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆர்டிகல்ஸை வச்சு பாலிட்டியில் கொஷின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மி. ஓகே, ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணி அந்த கொஷினை தப்பு பண்ணுறது, இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டை தப்பு பண்ணுறதோ, இது பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்டு தான். ஆர்டிகல் 109 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில் தான். A money bill shall not be introduced in the Council of States. Yes, correct. A Rajya Sabha can either approve the bill or suggest changes but cannot reject it. Yes. Amendment to a money bill suggested by the Rajya Sabha have to be accepted by the Lok Sabha. இது கரெக்ட்னா இது தப்பாக இருக்கணும், இது தப்புனா இது கரெக்டாக இருக்கணும். அப்போ இது தப்பு, ஏன்னா அக்செப்டட் பை தி லோக் சபான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1, 2 and 3. ஓகே, ஸோ அப்போ மணி பில்லோட பேசிக் கேரக்டர்ஸ் அது எஸ்பெஷலி ஆர்டிகல் 109, 110, தென் 112, 117. ஓகே, ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்துக்கலாம் பின்னாடி. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியா? பிளேசிங் annual financial statement before parliament? Yes. Withdrawal of money from the Consolidated Fund of India only after passing the appropriation bill? Yes. Provision of supplementary grants and vote on account? Yes. A periodic or at least a mid-year review of program of the government against macroeconomic forecast and expenditure by a parliamentary? So there is no such a things mentioned in the constitution. Okay, next. Introducing finance bill in the parliament. Introducing finance bill in the parliament? Yes. Okay, அப்போ 4 எடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் 1, 2, 3 and 5. ஸோ இது இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஆன்சர் வந்திருக்கும். ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு. அடுத்து, along with the budget, the finance minister also places other documents before the parliament which include macroeconomic framework statement. The aforesaid document is presented because this is mandated in the constitutional provisions கொடுத்துருக்காங்க. No, that is mentioned in the FRBM Act. ஓகே, ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின், with reference to the union government, consider the following statement. The Department of Revenue is responsible for the preparation of the union budget that is presented to the parliament. Department of Revenue பண்ணுறாங்க. They are concerned with revenue matters, not on budget. So budget பொறுத்தவரைக்கும் Department of Economic Affairs. Okay, so first statement பொறுத்தவரைக்கும் that is wrong. Second பாருங்க, no amount can be withdrawn from the Consolidated Fund of India without the authorization from the Parliament of India. Yes, correct. No taxation without representationங்கிற ஒரு ஆர்டிக்கலை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான். இன்சென்ஸ் ஒரு சே, all the disbursements made from the public account also need authorization from the parliament. So all disbursement from the public account. So public account பொறுத்தளவுக்கு, ஸோ கவர்மெண்ட் இஸ் மியர் ஆக்ட் அஸ் அ பேங்க், அவ்வளோதான். ஓகே, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது பப்ளிக்கோட அக்கௌண்ட். ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எனி அதர் சேவிங்ஸ் ஆஃப் நார்மல் ஆர்டினரி பர்சன்ஸ், அது ஒரு அக்கௌண்ட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது தான் பப்ளிக் அக்கௌண்ட். அது கவர்மெண்ட் ஆக்ட் அஸ் அண்ட் பேங்க். அதில் டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் போய் ஆல் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்னா போய் அப்ரூவல் வாங்கிட்டு இருக்க முடியாது, ஆத்தரைசேஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் கேட்குறது ஆல் தி டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் மேட் ஃப்ரம் தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆல்சோ நீட் தி ஆத்தரைசேஷன் ஃப்ரம் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் 2 only. ஓகே, ஃபைன். அடுத்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் vote on account and the interim budget? ஓகே, ஸோ த ப்ரொவிஷன் ஆஃப் vote of account is used by a regular government, while an interim budget is a provision used by a caretaker government. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, a provision of vote on account is used by a regular government. ஓகே, இருந்துட்டு போட்டோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கரெக்டு. ஆனால் இன்டரிம் பட்ஜெட் வந்து யூஸ்டு பை a caretaker government கேட்டால், இன்டரிம் கவர்மெண்ட் யூஸ்வலாக எப்போ போடுவாங்க? ஸோ இப்போ 17th லோக்சபா நடந்துச்சு. ஓகே, 17th லோக்சபா நடக்கும்போது அந்த இயரில் வரக்கூடிய அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ மேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த போத் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ மீட்டர்ஸை அந்த இயர் லாங் போட முடியாது, ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சால் தான் அடுத்து அந்த கவர்மெண்ட் கன்னியூ ஆகுதா இல்லையாங்கிறது தெரியும். அப்போது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்காக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா அதுதான் இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது. அது கேர்டேக்கர் கவர்மெண்ட் போடாது. ஓகே, ஸோ கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவில் இல்லை. ஓகே, ஸோ அப்படியே இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஹவுஸ் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதை என்ன பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசல் கொண்டு வருவாங்களே தவிர என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது கேர்டேக்கர் கவர்மெண்ட் போட மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணிப்பூரில் கேர்டேக்கர் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்படின்னா
அவங்க போடுறது தான் இந்த இன்டரிம் பட்ஜெட்னா கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சரி, a vote on account only deals with the expenditure in government budget while an interim budget includes both expenditure and receipt. ஓகே, ஏன்னா vote on account அப்படிங்கிறது it only matters on the expenditure தான். ஓகே, இன்டரிம் பட்ஜெட் தான் பொறுத்தளவுக்கு இட் மேட்டர்ஸ் ஆன் போத் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஓகே, ஸோ அப்போ இந்த vote on account, எக்ஸப்ஷனல் கிராண்ட்டு இதெல்லாம் நம்ம படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், when the annual union budget is not passed by the Lok Sabha, என்னவாகும்? when annual budget union budget is not passed by the Lok Sabha, union budget is modified and presented again. இல்லை. the budget is referred to the Rajya Sabha for suggestion. No. a union finance minister is asked to resign. No. the prime minister submits the resignation of the council of ministers. ஏன்னா அங்கே மெஜாரிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த மெஜாரிட்டி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா there is no lack of there is not a majority. ஓகே, அந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கணும்ல. ஸோ அந்த மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா that government is not having on confidence. ஸோ அப்போ அந்த இடத்துல prime minister has to resign his council of ministers. So D is the correct statement. Next question பார்த்தலாம் கொஞ்சம் குயிக்காக. So the Rajya Sabha has no power to either reject or to amend a money bill. Rajya Sabha has no power either to reject amendment bill. That is correct தான். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் பவர்லேயே பார்த்தோம். ஓகே, then the Rajya Sabha cannot vote on the demand for grant. Yes. The Rajya Sabha cannot discuss the annual financial statement. No, they have the right to discuss the annual financial statement, but they doesn't have the right to vote or amend. Okay, so first and second statement is correct, third statement is wrong. So answer is B 1 and 2. Okay, next, regarding the money bill, which of the following statement is not correct ன்னு சொல்றாங்க. Okay, a money bill shall be deemed to a money bill if it contains only provisions relating to the imposition, abolition, remission, alteration or regulation of any tax. So 110 தான் கொஸ்டினா வச்சிருக்காங்க. Okay, so a money bill has provisions for the custody of the consolidated fund of India or the contingency fund of India. Okay, a money bill is concerned with the appropriation of money out of the consolidated fund of India ன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆனால் இங்கே பாருங்க, it is contingency fund of India. ஸோ இதுதான் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த தான் ஆன்சர். ஆனால் எனிவே டி பார்த்துக்கலாம். a money bill deals with the regulation of borrowing of money or giving any of the guarantee by the government of India ன்னு கேட்டால் எஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி இஸ் தி ஆன்சர். இதில் மணி பில்லோட டெஃபினேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தென் மணி பில்லை பொறுத்தளவுக்கு விச் ஹோல்ட்ஸ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அது கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் சி. ஏன்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்ராப்ரியேட் பண்ணணும்னா தட் இஸ் பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ நாட் இதிலேருந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்லைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஸ் பில் அண்ட் மணி பில். ஓகே, ஸோ இதுதான் பெரிய கன்ஃபியூஷனான ஒரு டாப்பிக்காக இருந்தது. ஸோ ஃபினான்ஸ் பில் அண்ட் மணி பில் இதோட டெஃபினேஷன்ஸ் ஆர் டிஃபரன்சஸ் தெரியணும். ஓகே, ஸோ வென் த லோக்சபா, ஏன்னா நமக்கு இன்னொன்று இருக்குது, ஃபினான்ஷியல் பில் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ ஃபினான்ஷியல் பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 117 சொல்கிறது. ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது it is nothing but, finance bill is nothing but it is on budget. ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபைனான்ஸ் பில்லுன்னு தான் அதை பாஸ் பண்ணுவாங்க, பட்ஜெட்டுன்னு பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனான்ஸ் பில்லுன்னு சொல்லலாம், இல்லை பட்ஜெட்டுன்னு சொல்லலாம், இல்லை அது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மணி பில்லோட கேரக்டர் ஃபினான்ஸ் பில்லுக்கு இருக்குமான்னு கேட்டால் எஸ். ஆல் மணி பில் ஆர் ஃபினான்ஸ் பில்லோட ஒரு ப்ரொபோர்ஷனேட்குள்ளே தான் இந்த மணி பில் உட்காந்துருக்கும். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது நத்திங் பட் பட்ஜெட் ஆர் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வென் த லோக்சபா டிரான்ஸ்மிட்ஸ் ஃபினான்ஸ் பில் டு தி ராஜ்யசபா. ஓகே, ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது பட்ஜெட் தான். ஓகே, ஸோ வென் த லோக்சபா டிரான்ஸ்மிட்ஸ் ஃபினான்ஸ் பில் டு தி ராஜ்யசபா, இட் கேன் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த பில். ஸோ இட் கேன் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த பில்லான்னு கேட்டால் ஃபினான்ஸ் பில்லை பொறுத்தளவுக்கு தே கேனாட் ஏபிள் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட். ஓகே, ஸோ ஏன்னா அது மணி பில்லோட கேரக்டர் தான், கிட்டத்தட்ட மணி பில்லோட கேரக்டர் தான் அதில் இருக்கும். ஓகே, ஸோ வென் த லோக்சபா டிரான்ஸ்மிட்ஸ் மணி பில் டு தி ராஜ்யசபா, இட் கேனாட் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த பில், இட் கேன் ஓன்லி மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ். எஸ் கரெக்ட். Okay, then in the case of disagreement between the Lok Sabha and Rajya Sabha, there is no joint sitting for the money bill, but a joint sitting becomes necessary for the finance bill அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ joint sitting வேணுமா, ஃபினான்ஷியல் பில்லுக்கு அது ஓகே. ஓகே, ஸோ அது ஓகே, பட் ஃபினான்ஸ் பில்லை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பட்ஜெட்டோட கேரக்டர் உள்ள ஒன்று. ஓகே, பட் அப்படின்னா பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். பட் யூபிஎஸ்சி கரெக்டுன்னு கொடுத்துருந்தாங்க, பட் டோன்ட் நோ. ஓகே, ஸோ ஏன்னா அதில் கிளியர் கட்டாக சொல்ல முடியல. ஸோ இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, there is no joint sitting for money bill, but a joint sitting becomes necessary for finance bill ன்னு கேட்டால் finance bill is nothing but on budget. ஓகே, ஸோ அங்கே ஜாயின்ட் சிட்டிங் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது.
ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஸோ ஆன்சர் பொறுத்தளவுக்கு ஒன்று தான் இருக்கணும். பட் செக் பண்ணிக்கோங்க 2023 ஆன்சர் வந்து இது கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். பட் ஃபினான்ஸ் பில்லோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஃபினான்ஸ் பில் இஸ் டிஃபரண்ட் தன் தி ஃபினான்ஷியல் பில். ஸோ அது ஒன்றுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபினான்ஸ் பில்லை பொறுத்தளவுக்கு அது பட்ஜெட்டை தான் ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து a deadlock between the Lok Sabha and Rajya Sabha calls for a joint sitting of the parliament during the passage of ordinary legislation. Okay, money bill not possible nu padichachu, constitution one bill not possible. So answer for this one is one only. Okay, next, when a bill is referred to the joint sitting of both houses of the parliament, it has to be passed by, so article joint sitting question பண்ணிருக்காங்க. Okay, so joint sitting பொறுத்தளவுக்கு பாஸ் பண்றதா இருந்தா a simple majority of the members present and voting தான் correct. Okay, so answer for this one is 2015 அதான் answer. Okay, then with reference to union budget, consider the following statement. A union finance minister on behalf of the prime minister lays the annual financial statement before both houses of the parliament. No, that is president. Okay, so first statement wrong. Then second statement பாருங்க, at the union level no demand for grant can be made except on the recommendation of the president and கேட்டா yes, no demand for grant can be made except on the president of India தான் கரெக்ட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நான் ஆல்ரெடி அதான் சொல்கிறேன் இல்லையா, ஒன்று பிரைம் மினிஸ்டர் இருக்கிற இடத்துல பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டோ இல்லை பிரசிடென்ட் இருக்கிற இடத்துல பிரைம் மினிஸ்டரோ அப்படி கொடுத்து தான் தப்பு போயிட்டு வைப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 only. ஸோ அப்சர்வேஷன், மணி பில் அண்டு ஃபினான்ஸ் பில், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் பில், மணி பில் அண்டு மணி பில் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் பில் பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஃபினான்ஷியல் பில் டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் பில் அப்படிங்கிற ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது பட்ஜெட்டு தான். ஓகே, ஸோ ஆன்சர் டிஃபரன்ஷியேஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஓவரால் அப்சர்வேஷன். ஓகே, தென் திங்ஸ் டு ஸ்டடி. இப்போ தான் குயிக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தின் ½ an hourக்குள்ளே இந்த ரிவிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது பார்லிமெண்ட்டில் எதெல்லாம் கம்ப்ளீட்டாக, தட் இஸ் ஒரு டார்கெட் பண்ணி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குயிக் ரிவிஷன் தான் ஒரு ½ an hourல முடிச்சிடலாம். ஓகே, இந்த ஸ்லைடை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு பார்லிமெண்ட்டை என்டையராக கன்சால்டேட் பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரு ½ an hour குயிக் ரிவிஷன். சில இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி வரும். பட் இந்த ஒரு தீமை எடுத்துக்கிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ண முடியும்னா பார்லிமெண்ட்டை டோட்டலாகவே கன்சால்டேட் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட நேச்சர் என்ன. ஓகே, தென் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அதோடது. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், மெரிட் டிமெரிட்ஸ் தான். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக என்னென்னா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கணும். ஸோ அது ஒரு பார்ட்டி சிஸ்டத்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இன்சென்ஸ் அது பைக்காம் 2 பார்ட்டி சிஸ்டமாகவும் இருக்கலாம், இல்லை மல்டி பார்ட்டி சிஸ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு பார்ட்டி சிஸ்டம் இருக்கணும். ஓகே, அடுத்து கேபினெட்டு தட் கைட்ஸ் தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ ஏன்னா அதுதான் கண்ட்ரோல் பண்ணும், தட் இஸ் அதுதான் கைட் பண்ணும். ஆனால் அந்த கேபினெட் யாருக்கு அக்கௌண்டபுளாக இருக்கணும்னா பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபுளாக இருக்கணும். அதுதான். ஓகே, அடுத்து ஐடியா ஆஃப் ரெப்ரஸன்டேஷனை பொறுத்தளவுக்கு வேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் கனெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. இதுதான் நம்ம அடிக்கடி பார்த்தோம். இதுதான் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, அது போக இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 heads. ஒன்று ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, இன்னொன்று ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் மோஸ்ட்லி நாமினலாக இருப்பாங்க. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் ரியல் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹெட் ரியல் ஹெட்னு வரும்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர். ஓகே, நாமினல் ஹெட் அப்படின்னு வரும்போது இந்தியாவை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட், மற்ற யூகேவை பொறுத்தளவுக்கு அது மொனார்கியல் ஹெட். ஆல் 3 பிரான்ச்சஸுமே ஒன்னோட ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஓகே, இது 3 ஒன்னோட ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக இருக்கும். இன்சென்ஸ் லெஜிஸ்லேச்சர்லேருந்து தான் எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிள் டு தி லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி கொஸ்டினிங் ஆன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், அண்டு லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரியோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பார்க்கும், எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒன்னோட ஒன்று இன்டகிரேட் ஆகிருக்கும். பட் யூஎஸை பொறுத்தளவுக்கு இது வாட்டர் டைட்டாக இருக்கும். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இது வாட்டர் டைட் செப்பரேஷன். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தால் போதும். ஓகே, அடுத்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் ஹெட் தான் இருப்பாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவங்க தான் இருப்பாங்க. ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அங்கே என்ஜாய்ஸ் ரியல் பவர். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட்டை வச்சுக்கோங்க. ஆல் 3 பிரான்ச்சஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி மூணுமே என்னன்னா இண்டிபெண்டன்ட் வித் ஈச் அதர். ஸோ ஒன்னோட என்னவாயிரும்னா வாட்டர் டைட் செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து நோவர் அக்கௌண்டபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ அது போக ஹவு இந்தியன் மாடல் டிஃபர் ஃப்ரம் தி பிரிட்டிஷ் மாடல் அப்படின்னா லிமிடெட் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ஏன் அப்படின்னா இந்தியாவில் தர் இஸ் அன் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அது போக பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் இருக்கிறனால ஸோ அது
சுப்ரீம் கோர்ட்டோட இன்னோவேஷனாக இருந்தாலுமே தட் புட் ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் தி பார்லிமெண்ட் சாவர்னிட்டி. ஸோ லிமிடெட் சாவர்னிட்டியை தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்ஸசைஸ் பண்ணுது. அடுத்து கேபினெட்டை பொறுத்தளவுக்கு ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் டு தி எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட், தட் இஸ் இட் இஸ் எ கம்பைனிங் கமிட்டி. ரெண்டும் என்னன்னா இட் இஸ் அன் கம்பைனிங் கமிட்டி இன் சென்ஸ் பார்லிமெண்ட்டையும் தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரும் இணைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் எதுனா கேபினெட் தான். ஓகே, ஸோ கேபினெட்டை பொறுத்தளவுக்கு த லெஜிஸ்லேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் டு த எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் வேர் கேபினெட் இஸ் அக்கௌண்டபிள் டு தி பார்லிமெண்ட். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் கேபினெட் சிஸ்டம் பொறுத்தவரைக்கும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஷூர் பண்ணும். பிரைமஸ் இன்டர் பாரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா ஒன் அமாங் ஈக்குவல்ஸ். ஓகே, ஸோ அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணும். தென் பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி இன் சென்ஸ் அந்த ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது என்ன தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் பட் கேபினெட்டில் ஒரு அப்ரூவல் வந்துட்டு அது பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஒருமித்த கருத்தில் தான் அது முன்வைக்க முடியும். ஓகே, ஸோ அது ஒன்று இருக்கும். அந்த கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா, அது கரெக்டு தான். ஓகே, யார் கேபினெட் மெம்பராக இருக்க முடியும் அப்படின்னா மினிஸ்டர், எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் கேபினெட்டில் மெம்பராக இருக்க முடியும். யார் அப்பாயின்ட் பண்ணுறா? பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டு, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், கேபினெட்டோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, பார்லிமெண்ட்ரி சிஸ்டமும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்து ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 79 சொல்லக்கூடியது ஹவுசஸ் பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ அது போக இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 houses, ஒன் இஸ் ராஜ்யசபா, another ஒன் இஸ் லோக்சபா. ராஜ்யசபா பொறுத்தளவுக்கு 250 members, அதில் 12 நாமினேட்டட் பை வேரியஸ் டொமைன், ஆனால் பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார். தென் எலெக்டட் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் யூனியன் டெரிட்டரி. இது நம்ம ஒன்று பார்த்தோம். ஓகே, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வரும்போது இங்கே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான். இது பெர்மனன்ட் ஹவுஸ், நாட் சப்ஜெக்ட் டு டிசால்வ். அடுத்து கேன் நாமினேட் எம்பிஸ் பிகம் மினிஸ்டரான்னு கேட்டால் எஸ், நாமினேட்டட் எம்பிஸ் பிகம் மினிஸ்டரான்னு கேட்டால் எஸ் ஆக முடியும். ஓகே, இது நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்தோம். அடுத்து லோக்சபாவை பொறுத்தளவுக்கு 530 சீட்ஸு, அதில் 2 நாமினேட்டட் இருப்பாங்க, இப்போ இல்லை. ஸோ இப்போ பொறுத்தளவுக்கு எலெக்டட் பை தி பீப்புள் தான், டைரக்ட் எலெக்ஷன் தான். மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். ஓகே, டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 83 to class 2 சேஸ் என்ன சொல்லுதுன்னா 5 years சொல்லுது. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்ததுனால இந்த கொஸ்டின் டிமாண்ட் ஆகுது. ஏன்னா லோக்சபாவோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா லோக்சபாவோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா எமர்ஜென்சி டைம் பீரியடில். ஓகே, ஸோ அது எது மூலமாக பண்ண முடியும்னா பார்லிமெண்ட் மே பை லா மூலமாக தான். அப்போ எமர்ஜென்சி நீங்கள் இம்போஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா 1 year அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒவ்வொருடைய எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா 6 monthsக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த ரெசல்யூஷனை ரெனியூ பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொக்ளமேஷன் என்ன வேணும், சாரி 1 yearக்கு ஒரு ரெனியூவல் பண்ணணும். அப்படி நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் விட்டிங்கன்னா 6 monthsல அந்த ப்ரொக்ளமேஷன் எண்ட் ஆகும்போது அந்த ஆப்ரேஷன் சீஸ் டு பி எக்ஸிஸ்ட் இன் சென்ஸ் அதோட லைஃப் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ ஏர்லியராக டிசால்வ் பண்ண முடியுமானா எஸ், ஏர்லியராக டிசால்வ் பண்ணவும் முடியும் ஹவுஸை. இது ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது, அதுதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. 5 years அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டென்யூர் இல்லை. ஓகே, ஸோ ஒரு ஹவுஸ் உள்ளே வந்துருச்சு, ஒரு 18th லோக்சபானா அதோட வருஷம் 5 வருஷம் கன்ஃபார்மாக இருக்கணுமா இல்லையான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு இயர்லியராகவும் டிசால்வ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது, அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் இருக்குது. ஸோ அது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்கக்கூடிய இன்டர்பிரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டீலிமிட்டேஷன் கமிஷன் எத்தனோட கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ 4. இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் இஷ்யூஸ் என்னன்னு டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி. அப்போ பேசிக்காக பார்த்துட்டு போகிறது நல்லது. ஓகே, அப்போ டீலிமிட்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 82 ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸை பற்றி பேசுது. அப்படின்னா ஒவ்வொரு சென்சஸ்க்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட சீட்ஸை என்ன பண்ணணும்னா ரீஅசம்பிள் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தி சென்சஸ். ஏன்னா அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம், ஆனால் அதை பேஸ் பண்ணி என்னன்னா சீட்ஸை வந்து ரீசஃபில் பண்ணணும். ஏன்னா எல்லா பாப்புலேஷனுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த சீட்ஸ் அசம்பிள் ஆகணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன்ஸ். அப்போ அதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை வச்சு அதை டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யாருங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் மே பை லா டிசைட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ பார்லிமெண்ட் மே பை லா முடியும் பண்ண முடியும்னா அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி, அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யாருன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் பவுண்டரி கமிஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த சஜ் அசஸ்மெண்ட் என்னன்னா நாட் அஃபெக்ட் இயர்லி இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸை எந்த விதத்துலையும் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, அதுதான் அதோட கண்டிஷன். இன்சென்ஸ் 18th லோக்சபா அசிட்டிஸ் அப்படியே தான் கன்டினியூ ஆக போகுது டீலிமிட்டேஷன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும். ஓகே, சரி, இப்போ ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் அப்படின்னா அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் 4 தடவை கான்ஸ்டியூட் ஆகிருக்கக்கூடாது, 7 தடவை கான்ஸ்டியூட் ஆகிருக்கணும். ஆனால் இல்லை 4 தடவை தான் கான்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க 1976. என்ன சொல்கிறாங்கன்னா 1971 சென்சஸை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஓகே, 1971 சென்சஸில் பாப்புலேஷன் என்னவோ அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் சீட்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தொகுதியை எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும்.
ஓகே 2000 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 84th Amendment Act 2001 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை வாட் ஆஃப்டர் 2026. ஸோ 2026க்கு அப்புறம் வெதர் இப்போது 2001 சென்சஸவோ இல்லை 2011 சென்சஸவோ எடுத்துக்கிட்டு வந்தால் தமிழ்நாடோ அது சதர்ன் ஸ்டேட்ஸோட சீட்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் வைஸ் தே ஆர் அச்சீவ்ட் தேர் டார்கெட். பட் நார்த்தன் ஸ்டேட்ஸ் என்னவாயிருக்குன்னா எக்ஸீட் ஆகிருக்கு. அப்போது நமக்கு தேவை இந்த பொலிட்டிக்கல் டிபேட்டு கிடையாது. 42nd Amendment Act, 84th Amendment Act, 1971 சென்சஸ் தான் பாப்புலேஷனை பொறுத்தளவுக்கு க்ரைட்டீரியா. டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு க்ரைட்டீரியா எது அப்படின்னா 2001 சென்சஸ். ஓகே, ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அதோட பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் அண்ட் டெரிட்டரி. ஓகே, ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆர் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. தொகுதியை வரையறை செய்கிறது அது மூலமாக தான் பண்ணுவாங்க. பாப்புலேஷனை பொறுத்தளவுக்கு 1971 சென்சஸ் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். டெரிட்டரியை பொறுத்தளவுக்கு 2001 சென்சஸில் என்னவோ அதுதான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பவுண்டரி கமிஷன் சொல்லியாச்சு. ஸோ இவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது தொகுதியை நிர்ணயம் செய்கிறது தான். ஓகே, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது ஒரு ஹை பவர் பாடி. இந்த கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இந்த கமிஷனை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் வர்றாங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் அஸ் அ சீஃப் ஹெட். ஓகே, சேர்பர்சன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அஸ் அ மெம்பர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், கன்சர்ன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அஸ் அ மெம்பர். ஓகே, ஸோ இந்த ஒரு 3 மெம்பர் பாடி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 82 அண்ட் 170 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸ் என்ன அப்படிங்கிறத வரையறை செய்கிறது தான் இவங்களோட ஒர்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தம் 4 தடவை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 52, 63, 73, 2002. 73 ஃப்ரீஸ் பண்ணதோட சரி பாப்புலேஷனு. 2002 டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சி ஃப்ரீஸ் பண்ணதோட சரி அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த கமிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அண்டு பவுண்டரிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கு 39 தொகுதினா இந்த 39 தொகுதி அப்படிங்கிற வரையறை செஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் தான். இதில் எத்தனை ஷெட்யூல் காஸ்ட் தொகுதி இருக்கணும், எத்தனை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தொகுதி இருக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்க தான். ஓகே, ஸோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஆன் ஃபோர்ஸ் ஆஃப் லா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் சப்ஜெக்ட் டு கொஸ்டின் பிஃபோர் எனி கோர்ட் அப்படின்னு சொல்லி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் சொல்லுது. ஆனால் ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிஷோர் சந்திரகன்கள் ரத்தோட் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் ஆர்பிட்டரியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால இருந்துச்சு அப்படின்னா இதுவும் சப்ஜெக்ட் டு கொஷின் தான் சொல்கிறாங்க. பட் ஆக்ட் படி இப்படி சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இதை யார்கிட்ட கொண்டு வந்து ஆர்டர் கொடுக்கணும்னா பிரசிடென்ட்டை கொடுக்கணும். பிரசிடென்ட் அதை இம்போஸ் பண்ணிடுவார். இம்போஸ் பண்ண காப்பியை பார்லிமெண்ட் முன்னாடி வைப்பார். பார்லிமெண்ட் டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பட் நாட் சப்ஜெக்ட் டு எனி ஆல்டர்னேஷன். ஓகே, ஸோ இதுதான் இதோட கண்டிஷன்ஸ். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் பார்த்துக்கங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். எனி லா மேட் பை பார்லிமெண்ட் அப்படிங்கிற ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ இதெல்லாம் மினிமம் ஏஜ் கிரைட்டீரியா. ஓகே, ஸோ லோக்சபானா 25, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா 25, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா 30, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா 30 ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு. ஓகே, அது போக அந்த ரெசிடென்ட்டுங்கிற ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறேன் இல்லையா, அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புளை பொறுத்தளவுக்கு எனி கான்ஸ்டியூன்சியில் இருந்தாலும் யூ கேன் கண்டெஸ்ட். பட் ஷெட்யூல் காஸ்ட்னு பொறுத்தளவுக்கு எனி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி தான். ஷெட்யூல் ட்ரைப்ஸை பொறுத்தளவுக்கு எனி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி தான். ஆனால் எக்ஸப்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அஸ்ஸாமில் தென் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்தளவு லட்சத்தீவில் இருக்கிறவங்க அந்த தொகுதியிலேருந்து மட்டும்தான் வரணும். ஓகே, அதுபோக சிக்கிமில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சீட்ஸ் அலாட்டட் டு ஸ்டேட் ஆஃப் சிக்கிமை பொறுத்தளவு சிக்கிம்லேருந்து வரக்கூடியவங்க தான் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் வர முடியும். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பொறுத்தளவுக்கு அந்த கன்சர்ன் ஸ்டேட்டில் அவங்க என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கணும். இப்போ ஒரு எம்எல்ஏ ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா அவர் ரெசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். அது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபாக இருந்தாலும் சரி அதுதான் கண்டிஷன். ஸோ அப்போது இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு ரெசிடென்ட் அஸ் அ க்ரைட்டீரியா எது எதுக்கெலாம் வருது அப்படின்னு. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஒன்று டபுள் மெம்பர்ஷிப். ஸோ டபுள் மெம்பர்ஷிப் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 2 ஹவுஸ்லேயுமே எலெக்ட் ஆகிட்டார். அப்போ 10 நாளைக்குள்ளே ஏதாவது ஒரு ஹவுஸில் வெக்கேட் பண்ணி ஆகணும் ஆஃபீஸ், இல்லாட்டி ராஜ்யசபா சீட் வெக்கேட் ஆகிடும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போது 2 கான்ஸ்டியூன்சி லோக்சபா கான்ஸ்டியூன்சியில் ஜெயிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒன்று குறிப்பிட்ட டைம் பீரியடில் சொல்லணும், இல்லாட்டி 2 சீட்டு வெக்கேட் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து டபுள் மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்சன்ட் ஃபார் 60 days வித்தவுட் தி பெர்மிஷன் ஆஃப் தி ஹவுஸ் வெக்கேட் ஆயிரும். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அன்சவுண்ட் மைண்டு, அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட், நாட் அ சிட்டிசன் ஆர் வாலண்டரிலி கிவ் அப் ஹிஸ் சிட்டிசன்ஷிப், ஆர் இஃப் ஹி டிஸ்குவாலிஃபைடு பை எனி லா அண்டர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டோ,
இல்லை ஆன்டி டிஃபெக்ஷன் லாவோ பை 10th ஷெட்யூல் 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்லாம் வெக்கேட் பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஆர்டிகல் 103. ஆனால் அட்வைஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் தான். எலெக்ஷன் கமிஷனோட அட்வைஸ் பைண்டிங்கான்னு கேட்டால் எஸ், ஷல் ஆக்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பிரசிடென்ட் தான் அவரோட டிசிஷன் தான் ஃபைனல். ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். அந்த ஒப்பீனியன் இட் இஸ் கன்சிடர் டு பி பைண்டிங். இது எதுக்குன்னா ரெஸ்ட் அதர் தென் தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஏன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பொறுத்தளவுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்பீக்கர் தான் பண்ணணும். கிரவுண்டு ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு வாலண்டியராக மெம்பர்ஷிப்பை கிவ் அப் பண்ணால் டிஸ்குவாலிஃபை ஆயிரும் அந்த பார்ட்டியோட. ஒரு நாமினேட்டட் எம்பி 6 மாதத்துக்கு அப்புறம் போய் ஒரு பார்ட்டியில் சேர்ந்தால் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். ஒரு ஓகே, ஸோ ஒரு சுயேட்சி எம்எல்ஏன்னு சொல்லுவோம், எம்பின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் அவர் போய் ஏதாவது ஒரு பார்ட்டியில் அசோசியேட் ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. எக்ஸப்ஷன் எதுக்கு? 2/3 வெக்கேட் ஆகி போனால், இல்லை ஒரு ஸ்பீக்கர் அவரோட பார்ட்டியிலேருந்து அவர் ரிசைன் பண்ணிக்கிட்டா, இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி டிஃபெக்ஷன். ரொம்ப முக்கியமான ஏரியா. அடுத்து செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்னு வரும்போது ஆர்டிகல் 85 என்ன சொல்கிறாங்கன்னா, சமன் அஸ் ஹீ திங்ஸ் ஃபிட்டு தான். ஓகே, ஸோ டைம் அண்டு பிளேஸை பொறுத்தளவுக்கு அவர் டிசைட் பண்ணுறது தான். டைம் இன்டர்வல் 6 monthsக்கு 2க்கும் எக்ஸீட் ஆகக்கூடாது. ப்ரோரோக் எய்தர் ஹவுஸ், டிசொல்யூஷன் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், Prime Minister or Cabinet. President exercise the power to summon the House on the recommendation of the Prime Minister or Cabinet. Okay, அதுபோக பிரசிடென்ட்டுக்குள்ள பவர் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has the right to address or he has the right to send message. ஓகே, ஸோ ரெண்டுமே அவருக்கு இருக்கக்கூடிய பவர். ஸோ சென்ட் மெசேஜ் அப்படின்னு வரும்போது எதன் பில் பெண்டிங்கில் இருந்தாலோ இல்லை எனி அதர் மேட்டர் இஃப் யூ வாண்ட் டு டேக்கன் இன் டு கன்சிடரேஷன், இந்த விஷயத்தில் பார்லிமெண்ட் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் டு அட்ரஸ் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி ரைட் டு அட்ரஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னா ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப்டர் தி ஈச் ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ 18th லோக்சபா கான்ஸ்டியூட் ஆச்சுன்னா அதில் ஃபஸ்ட்டு செஷன் அவர் தான் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் தி ஈச் இயர் பட்ஜெட்னு சொல்லுவோம் யூஸ்வலாக, அந்த டைம் அவர் பண்ணுவார். அடுத்து ரைட்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல் ரெஸ்பெக்ட் டு ஹவுசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ், ஓகே, not members. Okay, so ministers and attorney general have the right to speak, take part in the proceedings of either house of the parliament, joint sitting la participate பண்ணலாம், committee of parliament la member ஆ இருக்கலாம், instance discuss பண்ணலாம், though he is not be a member of member அந்த கமிட்டியோட மெம்பர், then but shall not by virtue of this article entitled to vote. இதெல்லாம் இருந்தாலும் but he is not having the right to vote. ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது சேர்மன், டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர். ஸோ இவங்களோட செலெக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ எலெக்டடாக எக்ஸ் அஃபிஷியோவாக வர்றாங்களா, டென்யூர் டியூரேஷன் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் எவ்வளோ தூரம். ஓகே, ஸோ ஹவுஸ் டிசால்வ் ஆனோடனே அவங்க வெக்கேட் பண்ணிடணுமா, இல்லை அது நெக்ஸ்ட் ஹவுஸ் வர்ற வரைக்கும், அசம்பிள் ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கலாமா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ரிமூவல் ப்ரொசீஜர் இருந்தால் அதுக்கு என்ன டைப் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கணும், எந்த ஹவுஸோட அப்ரூவல் மட்டுமே போதுமானது, எங்கே மட்டுமே இனிஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தென் நாட் ப்ரிசைட் வைல் ரெசல்யூஷன் ஃபார் இஸ் ரிமூவல் ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ். ஸோ ப்ரிசைட் பண்ண முடியுமானா முடியாது. கேஸ்டிங் ஓட்டு எந்த சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் ஒரே பர்சன் ஸ்பீக்கர், ஹி ரிசைன்ட் ஃப்ரம் இஸ் ஆஃபீஸ். ஒருவேளை அந்த 1 or 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு பவுன்சர் மாதிரி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சாங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஸ்பீக்கரோடது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு. அடுத்து செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு செக்ரட்டரியேட் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ்க்கு இண்டிபெண்ட்டாக ஒரு செக்ரட்டரியேட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். செக்ரட்டரியேட்டோட ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு யார் டிசைட் பண்ணுறதுனா பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸை பொறுத்தளவுக்கு ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், பிரைவேட் மெம்பர் பில். ஸோ ஆர்டினரி பில்லை பொறுத்தளவுக்கு 2 ஹவுஸில் எதில் வேணாலும் பாஸ் பண்ணலாம். மெஜாரிட்டியை பொறுத்தளவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான். கண்டிஷன் ஆஃப் டெட்லாக் வந்துச்சு அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் அக்செப்டபிளான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். பிரசிடென்ட் தான் சம்மன் பண்ணணும் ஜாயின்ட் சிட்டிங்க்கு, ஸ்பீக்கர் தான் அதை ப்ரிசைட் பண்ணணும். மெஜாரிட்டியை பொறுத்தளவுக்கு ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்தளவுக்கு மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் ஜாயின்ட் சிட்டிங்கை பொறுத்தளவுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். ஜாயின்ட் சிட்டிங் எதுக்கு மட்டும்தான் பாசிபிள்னா ஆர்டினரி பில்லுக்கு மட்டும்தான் பாசிபிள். அடுத்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்லை பொறுத்தளவுக்கு அது 109 சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 109 டீடைலிங் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பில்லை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டில் பாஸ் பண்ணக்கூடாது, இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா 14 டேஸ்க்கு மேலே மணி பில்லை ஹோல்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மணி பில், இட் கம் வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு வரும்போது அதோட ஸ்டேட்டஸ் என்ன, மியர் அட்வைஸ் தான், ரெக்கமெண்டேஷன் பைண்டிங் டு தி லோக்சபாவான்னு கேட்டால் கிடையாது.
ஸோ டெஃபினேஷன் ஆஃப் மணி பில் 110ல் சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னங்கிறது லிஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் மணி பில் இல்லைன்னா imposition of fines or other pecuniary penalties, demand or payment of fees or licenses, fees for service rendered, any tax by any local authority or body of local purposes. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் மணி பில்ல இல்லையா அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது யாருன்னா ஸ்பீக்கர் தான். ஓகே, ஸோ ஸ்பீக்கர் தான் என்டாஸ் பண்ணணும். அது ராஜ்யசபாவுக்கு போனாலும் அதை மணி பில்னு அவர் தான் சொல்லணும், என்டாஸ் பண்ணணும். பிரசிடென்ட்டுக்கிட்ட அசன்ட்டுக்கு போனாலும் அவர் தான் என்டாஸ் பண்ணணும் அஸ் அ மணி பில்னு. ஓகே, வேறு யாரும் என்டாஸ் பண்ண மாட்டாங்க மணி பில்லை, ஸ்பீக்கர் தான் என்டாஸ் பண்ணணும். இன்சென்ட் சர்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 110ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா எஸ்டிமேட்டட் ரெசிப்ட் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். இதுக்கு பதில் ஏதாச்சும் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவன்யூ இல்லை ரிவைஸ்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எஸ்டிமேட்டட் தான். ஓகே, ஸோ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட் தான் டு லேட் பிஃபோர் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ அதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அப்பான் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் ஆர் கன்சிடர் டு பி சார்ஜ் அப்பான் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அது என்னென்னு எழுதி வச்சுக்கோங்க. அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்ன மாதிரி பாஸ் பண்ணணும்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டுங்கிற பேரில் தான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் ஷால் பி மேட் எக்ஸப்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், அது கரெக்டு தான். ஓகே, அது போக ரெவன்யூ அக்கௌண்ட்டில் இருந்து அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி காட்டணும். அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த சார்ஜ் அப்பான் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவை தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து லிஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கம்ஸ் அண்டர் தி எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எது அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஓகே, அடுத்து அப்ராப்ரேஷன் பில் அப்படிங்கிறது இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் ஒன்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ராப்ரேஷன் அவுட் ஆஃப் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியாகணும்னா பில்லாக வச்சு தான் ஆகணும். அந்த பில்லை பொறுத்தளவுக்கு த கிராண்ட் ஸோ மேட் பை தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் எதெல்லாம், அதுதான் இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட். அதுக்கப்புறம் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஆன் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கோ அதெல்லாம் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ராப்ரேஷன் பில்லு வரும்போது நீங்கள் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டில் அப்ரூவல் வாங்கியிருப்பீங்கல்ல, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜ் அப்பான் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்கும், இன்னொன்று அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும்ல. இதை எந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணக்கூடாதுன்னா அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது போக நோ மணி பில் ஷால் பி வித்ரான் ஃப்ரம் தி கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் அண்டர் தி அப்ராப்ரேஷன் மேட் பை தி லா பாஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஸோ இந்த அப்ராப்ரேஷன் பில் அப்ரூவல் ஆகாமல் பணத்தை என்ன பண்ண முடியாதுன்னா உன்னால் சார்ஜர் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தட் இஸ் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுக்க முடியாது. இந்த அப்ராப்ரேஷன் பில்லு என்னங்கிறத கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து சப்ளிமெண்ட்ரி அடிஷ்னல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட். இன்சென்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃபண்டு இல்லை, இன்சென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகிடுச்சு, இன்சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்னென்னா சப்ளிமெண்ட்டோ அடிஷ்னலோ எக்ஸஸ் கிராண்ட்டோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜரோட தான் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டோ அடிஷ்னல் ஆர் எக்ஸஸ் கிராண்ட்டோ நீங்கள் பார்லிமெண்ட்டில் கேட்குறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அப்படி எக்ஸஸ் கிராண்ட் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எதுனா ஓட் ஆன் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, அது போக ஓட் ஆஃப் கிரெடிட் அண்டு எக்ஸப்ஷனல் கிராண்ட். ஓகே, ஸோ எனி கிராண்ட் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஓட் ஆஃப் அக்கௌண்ட், ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்டு எக்ஸப்ஷனல் கிராண்ட் இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் அன்கண்டிஷனலாக எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும்போது செய்கிறது தான் இந்த விஷயங்கள். இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எனி கிராண்ட் இன் அட்வான்ஸ். அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் நடந்துக்கிட்டு இருக்க டைம் பீரியடில் ஓட் ஆன் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த சேலரி இதுக்காக வாங்கிக்கிறதா இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட். ஓட் ஆன் அக்கௌண்ட்டு இன்டரிம் பட்ஜெட்டையும் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது போக இந்த ஓட் ஆஃப் கிரெடிட்டும் எக்ஸப்ஷனல் கிராண்ட் ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் இது. ஜஸ்ட்டு அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கங்க, ரொம்ப பெருசாலாம் அதுக்குள்ளே போய் டீட்டெயிலெலாம் படிக்க வேணாம். ஓட் ஆன் அக்கௌண்ட்டும் சரி, ஓட் ஆஃப் கிரெடிட்டும் சரி, எக்ஸப்ஷனல் கிராண்ட்டும் சரி, ஆல்ரெடி அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டில் நீங்கள் ஒரு அப்ரூவல் வாங்கி அப்ராப்ரேஷன் பில் பாஸ் பண்ணி அது போக அன்ஃபோர்சின் எக்ஸ்பெண்டிச்சர் வருது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இந்த நேம் ஆஃப் ஓட் ஆன் அக்கௌண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிராண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேணும். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் படித்தாலும் உங்களுக்கு தேவையில்லை. அன்ஃபோர்சின் எக்ஸ்பெண்டிச்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது. அப்படி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா மணி பில்லுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதுதான் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறது. ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஐ எம் ஷோயிங் தி டிஃபரன்சஸ். ஓகே, ஸோ ஓட் ஆன் அக்கௌண்ட்டுக்கும் டெம்பரவரி ஓட் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸப்ஷனல் கிராண்ட்டுக்கும் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான், அதை ஓரளவுக்கு ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஃபைன்.
அடுத்து ஃபைனான்ஷியல் பில். ஓகே, ஸோ இந்த ஃபைனான்ஷியல் பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 117 சொல்கிறது. இதில் மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்டிகல் அது டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைனான்ஸ் பில் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி ஆஃப் த மேட்டர்ஸ் விச் கம் வித்தின் தி டெஃபனேஷன் ஆஃப் எ மணி பில் do not consider solely of these matters. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பில் ஆர் அமெண்ட்மெண்ட். ஸோ இது காமனாக தான், இது மணி பில் கிடையாது, ஏதோ ஒரு பில். ஓகே, இல்லை ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட்டு மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் எனி ஆஃப் த மேட்டர் ஸ்பெசிஃபைட் இன் தி சப் கிளாஸ் ஆஃப் A to F ஆஃப் தி கிளாஸ் 1 ஆஃப் தி ஆர்டிகல் 110 ஷால் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் ஆர் மூவ்ட் எக்ஸப்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இல்லாமல் ஃபினான்ஸ் பில் 1 ஃபினான்ஷியல் பில். ஓகே, ஸோ ஃபினான்ஸ் பில் இல்லை, ஃபினான்ஷியல் பில் 1 உங்களால் பாஸ் பண்ண முடியாது, யாரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல். ஓகே, அண்ட் எ பில் மேக்கிங் சச் அ ப்ரொவிஷன் ஷால் நாட் இன்ட்ரடியூஸ் இன் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒன்லி லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண முடியாது. ஃபினான்ஸ் பில் 1 பொறுத்தளவுக்கு, ஃபினான்ஷியல் பில் 1 பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மேண்டேட்ரி, லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவோட பாஸ் பண்ண முடியாது. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லு அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டி மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 மேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இது டைப் 1. அடுத்த பில் பாருங்க, எ பில் விச் enacted and brought into operation would involve expenditure from the Consolidated Fund of India shall not be passed by either house of the parliament unless president recommendation is mandated. Okay, so இதை பொறுத்தளவுக்கு ஃபினான்ஷியல் பில் 2 பொறுத்தளவுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் மட்டும் மோர் தென் எனஃப். லோக்சபா ராஜ்யசபா ரெண்டில் எதில் வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் பில் டைப் 2 பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மணி பில்னு நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாததுனால ராஜ்யசபா ஹாஸ் ஃபுல் பவர் டு ரிஜெக்ட் ஆர் அமெண்ட் சச் அ பில் அஸ் இன் கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ். ஸோ மணி பில் இல்லை. ஓகே, ஸோ இது ஃபினான்ஷியல் பில் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி ஆன் மணி பில். ஸோ ராஜ்யசபாவுக்கு அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் மட்டும் என்னென்னா, ஃபினான்ஷியல் பில் 1 பொறுத்தளவுக்கு பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும், ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் பில் 2 கண்டிஷன் என்னென்னா, பிரசிடென்ட்டோட அப்ரூவல் மட்டும் போதும், போத் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டில் வேணாலும் பாஸ் பண்ணலாம். இதில் ஒரு 90% ஆஃப் மேட்டர்ஸ் மணி பில்லோட கேரக்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10% ஆர்டினரி பில்லோட கேரக்டருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 10% மணி பில்லோட கேரக்டர் இருக்கும், ஒரு 90% ஆனுவல் 10% மணி பில்லோட கேரக்டர் இருக்கும், 90% ஆர்டினரி பில்லோட கேரக்டர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஸ் பில் கேட்டாங்க, மணி பில் கேட்டாங்க, இன்னும் ஃபினான்ஷியல் பில் ஆர்டிகல் 117 மட்டும் வச்சு கேட்கல. ஸோ அது மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது Rule 219 of the Rules of Procedure of the Lok Sabha states that finance bill means the bill ordinarily introduced in each year to give effect to the financial proposals of the Government of India for the following financial year and includes a bill to give effect to supplementary financial proposals of any year period. So இது எதை மீன் பண்ணுதுன்னா, annual financial statement தான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அது போக அதோட சேர்த்து கன்சால்டேட் பண்ணும்போது கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இது 3ஓட கண்டிஷன்ஸ் யாருனால பணம் வித்ட்ரா பண்ண முடியும், ஸோ இது யாரோட எக்ஸக்கரில் என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்க, இதையும் சேர்த்து. ஓகே, அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்தளவுக்கு பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட் டு மேக் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் 24th Amendment Act 1971 தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் தான் இருந்துச்சு. பார்லிமெண்ட்னால மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் 24th Amendment Act 1971 தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 2 ஹவுஸில் எங்கே வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம், மெஜாரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பில் இஸ் பாஸ்ட் இன் ஈச் ஹவுஸ் பை அ மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ், ஒரு கண்டிஷன், அண்டு by a majority of not less than 2/3 of the members present and voting. Okay, so majority required என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க for passing on constitutional amendment bill. ஓகே, அது போக president must assign for the constitutional amendment bill அப்படிங்கிற 24th Amendment Actல தான் வந்துச்சு. இது ஒரு தடவை யூபிஎஸ்சியில் PYQவாகவும் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்கேஸ் இந்த மேட்டர்ஸ் லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மெஜாரிட்டியோட சேர்ந்து ப்ளஸ் half of the state ratification வாங்கணும். அந்த மேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவ், இதுவும் எக்ஸிக்யூட்டிவ், இது ஜுடிஷியரி, மேட்டர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், இது லெஜிஸ்லேச்சர், இதுவும் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டு தான், இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இட் செல்ஃப். ஸோ இந்த மேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே, தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, இதில் ஏதாச்சும் நீங்கள் மேஜர் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா இருந்தால்
half of the state ஓட ratification mandatedனு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தட் இஸ் சாரி, இது எல்லாம் சேர்ந்தது half of the state ratification தேவைப்படுது. ஸோ அப்போது இந்த ஒரு கண்டிஷன் என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, அடுத்து ப்ரைவேட் மெம்பர் பில். ப்ரைவேட் மெம்பர் பில்லை பொறுத்தளவுக்கு ஒரு கவர்மெண்ட் பில்லு வெர்சஸ் ப்ரைவேட் மெம்பர் பில்னு பிரிப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் பில் அப்படின்னா நத்திங் பட் ஒரு மினிஸ்டர் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அது கவர்மெண்ட் பில். அதர் தென் மினிஸ்டர்ஸ் ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரைவேட் மெம்பர் பில், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு பில்லுனா அது கவர்மெண்ட் பில். ஒரு ப்ரைவேட் மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் அதர் தென் மினிஸ்டர்ஸ் ஆர் ட்ரீட்டட் டு பி ப்ரைவேட் மெம்பர்ஸ். ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது ப்ரைவேட் மெம்பர் பில். ஸோ இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. த நேம் ஆஃப் த கமிட்டி இஸ் கமிட்டி ஆன் ப்ரைவேட் மெம்பர் பில் அண்டர் ரெசல்யூஷன். ஓகே, ஸோ இந்த கமிட்டி என்னங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து எப்போ பில் லேப்ஸ் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இதில் இம்போஸ் பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எப்போ பில் லேப்ஸ் ஆகாதுங்கிற கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். 3 கண்டிஷனில் பில் லேப்ஸ் ஆகாது. ஓகே, ஸோ ஒரு பில்லு ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் இருந்து அங்கேயே ஆரிஜினேட் ஆகியிருந்தால் லேப்ஸ் ஆகாது. ஒரு பில்லு 2 ஹவுஸ்லையும் கிளியர் ஆகி பிரசிடென்ட்டோட அசன்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த பில் லேப்ஸ் ஆகாது. ஜாயிண்ட் சிட்டிங்க்கு பிரசிடென்ட் அந்த பில்லை நோட்டிஃபை பண்ணிட்டாருன்னா அப்போயும் அந்த பில் லேப்ஸ் ஆகுது. இந்த 3 கண்டிஷனை தவிர ரெஸ்ட் ஆஃப் த டைம் எப்போனாலும் அந்த பில் லேப்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு கிராக் தட் ஒன். அடுத்து பவர் எக்ஸ்க்ளூசிவ் டு லோக்சபா ஆல்ரெடி பார்த்துட்டோம். கொஸ்டின் பார்க்கும்போதே எக்ஸ்க்ளூசிவ் பவர் ஆஃப் தி ராஜ்யசபா பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து கமிட்டிஸ். ஸோ கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்னு வரும்போது ஃபைனான்ஷியல் கமிட்டி அதோட பர்பஸஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அதோட சேர்த்து ஒன் மோர் திங் இஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி. ஏன்னா இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஸ்டடி பண்ணி திருப்பி பில்லாக கட் மோஷனுக்கு கொண்டு வர்றது இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி தான். ஓகே, அடுத்து எத்திக்ஸ் கமிட்டி நம்ம ஆல்ரெடி கொஸ்டினாக பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன சார்ட்டு. அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன, கமிட்டி ஆன் ப்ரைவேட் மெம்பர் பில்லோட ஃபங்க்ஷன் என்ன, கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்ஸோட கமிட்டி என்ன. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய கமிட்டிஸ்னாச்சுன்னா அட்லீஸ்ட் இதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, நத்திங் மோர் தன் தட். அடுத்து ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பார்லிமெண்ட் அப்படின்னு வரும்போது ஹூ ஹேஸ் டு மேக் தி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபார் ரெகுலேட்டிங் தோஸ் அஃபேர்ஸ் தட் இஸ் பார்லிமெண்ட்டை டிசைட் பண்ணிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு ஜாயிண்ட் சிட்டிங்னு வரும்போது அந்த ரூல்ஸ் பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். ஆனால் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி சேர்பர்சன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஓகே, ஒரு ஜாயிண்ட் சிட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஹூ கண்டக்ட் தட் செஷன் அப்படின்னா ஸ்பீக்கர். இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக பார்க்குறது தான், பட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த இடத்துல ஜாயிண்ட் சிட்டிங் வரும்போது பிரசிடென்ட் ஆஃப்டர் தி கன்சல்டேஷன் ஆஃப் வித் சேர்மன் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் மே மேக் ரூல்ஸ். ஓகே, ஸோ ஜாயிண்ட் சிட்டிங் வரும்போது ரூல்ஸ் மேக் பண்ணுறது பிரசிடென்ட், ஆனால் செஷனை கண்டக்ட் பண்ணுறது ஸ்பீக்கர். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லாங்குவேஜ், இதுதான் ரீசெண்டாக இப்போ இஷ்யூவில் இருந்துச்சு இல்லையா கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 120 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 17 லாங்குவேஜை பற்றி பேசுகிற பார்ட். ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் லாங்குவேஜ் ஆஃப் பார்லிமெண்ட் எதுனா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான். ஓகே, இஃப் ப்ரொவைடட் வித் தி பெர்மிஷன் ஆஃப் தி ப்ரிசைடிங் ஆஃப் த ஆஃபீஸர் ஆஃப் தட் கன்சர்ன் ஹவுஸ், ஸ்பீக்கர் இன் லோக்சபா, டெபுட்டி ஸ்பீக்கர் சேர்மன் இன் ராஜ்யசபா. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட மதர் டங்கில் பேசலாமான்னா பேசலாம். ஓகே, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோக்சபாவில் டிரான்ஸ்லேஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த லாங்குவேஜஸை. தட் இஸ் போடோ, டோக்ரி, மைத்லி, மணிப்பூரி, உருது அண்டு சான்ஸ்கிரிட். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே இப்போ பார்லிமெண்ட்டில் லாங்குவேஜாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு வரும்போது தட் இஸ் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான் பார்லிமெண்ட்டில் நீங்கள் மொத்தமாகவே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது இந்த தடவை கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, எதிர்பார்க்கலாம். அது போக பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் வரும்போது கொஷின் ஹவர், 0 ஹவர் அண்ட் பிஸ்னஸ் ஹவர். ஸோ இது டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ இதை பண்ணுவாங்க அப்படிங்கிறலாம் தெரியலும். கேட்டகரிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ், அன்ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ், ஷார்ட் நோட் கொஸ்டின்ஸ், இதோட டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சால் போதும். வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வரும்போது ப்ரிவிலேஜ் மோஷன், அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், காலிங் அட்டென்ஷன் மோஷன், நோ டே நேம்டு மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், தென் கட் மோஷன். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மோஷன்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் லைனில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, எங்கே பண்ண முடியும், வேர் இட் கேன் பி டூ. ஓகே, ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னா தட் கேன் பி ஓன்லி டூ இன் தி தட் இஸ் இனிஷியேட்டட் இன் தி லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க.
ஓகே, ஸோ இதுதான் ஓவராலாகவே பார்லிமெண்ட்டில் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, வித் திஸ் பார்லிமெண்ட்டுங்கிற ஒரு சாப்டருக்குள்ளே நீங்கள் அதிகப்படியாக டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணி கன்சால்டேட் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு அப்ரோச் எனக்கு தெரிஞ்சு போதுமானது. குறைஞ்சது ஒரு 5 to 6 கொஷின் அதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் ஆச்சுன்னு மினிமம் உங்களால் கிராக் பண்ண முடியும். இந்த ஒரு இன்சைட்டை வச்சுக்கிட்டு கன்சால்டேஷன் இதுதான். இந்த கன்சால்டேஷனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் பிரச்சனை. இந்த கன்சால்டேஷன் நமக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு we can easily manage the questions. ஸோ அதுதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். பார்லிமெண்ட்டோட கன்சால்டேஷன் இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய சாப்டர். ஸோ இதோட கன்சால்டேஷன் தான் நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் அடுத்து வரதெல்லாம் ஈஸியாக நம்ம கன்சால்டேட் பண்ணிடலாம். அடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் மற்ற சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கன்சால்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் மெத்தட் ஆஃப் கன்சால்டேஷனும் கூட. ஓகே, ஸோ இதில் சம் சார்ட்ஸு, சம் டயக்ராம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், ப்ரைவேட் மெம்பர் பில், இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனான்ஸ் பில், ஃபைனான்ஷியல் பில் 1, 2. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணலாம்னா இன்ட்ரடியூசர் இன் அப்படின்னு போட்டு ஒரு காலம் டிக் அடிக்கலாம். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் வேணுமா அதை டிக் அடிக்கலாம். இந்த மாதிரி சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் மெஜாரிட்டி என்ன வேணும், சிம்பிள் மெஜாரிட்டினா சிம்பிள் மெஜாரிட்டி, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு சார்ட். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கன்சல்டேஷன் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் அப்சர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட். இதை ஓரளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தட் இஸ் ஐ ஹோப் மோர் போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் அடுத்து டாபிக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, தட் இஸ் நாளைக்கு. ஓகே, இதில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், யூனியன் டெரிட்டரிஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், தென் லோக்கல் செல் கவர்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடிஸ், இதெல்லாம் இன்றைக்கி நம்ம முடிச்சிருக்கணும். பட் இந்த பார்லிமெண்ட்டோட இது இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம் கம்பேர் வித் அதர் சாப்டர்ஸோட. ஸோ அதனால தான் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தது. அடுத்து வரக்கூடிய செஷன்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் அங்கே கிடையாது. மேக்ஸிமம் போனால் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் ஒவ்வொரு ஏரியாலையுமே நம்ம பார்க்க முடியும். தீம்ஸும் அவ்வளோதான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.